அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை தாறுமாறாக தரக்குறைவாக விமர்சிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டி தகுந்த ஆதாரங்களோடு நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா அதுக்கு பதில் ஒன்றும் காணும். சஹாபாக்கள் அவ்வளவு தரக்குறைவாக அவங்கள விபச்சாரத்தை தூண்டும் விதமாக இப்படி அபாண்டமா பேசியிருக்கீங்களே, பேசின விஷயம் அதுல இருக்கான்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இவங்க என்ன செய்யறாங்கன்னா உடனே வேற கிளிப்பை போடுறாங்க. நீ எந்த கிளிப்பை போட்டாலும் நான் போடுறது நிறுத்த மாட்டேன், புரியுதுங்களா? உணர்வு பத்திரிகையில யாரோ ஒருத்தர் கீழே இருந்து ஒரு நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரா, உடனே உணர்வு பத்திரிகையில போட்டு அது பயங்கரமா விமர்சிக்கிறீங்களே. ஒவ்வொரு நாளும் பல ஆட்டோக்காரங்க பல ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முஸ்லீமும் செய்யறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களும் செய்யறாங்க. என்ன கேள்வி என்னன்னா, அந்த அளவுக்கு உங்களுடைய ஆட்கள்னும் போது இப்படி தூக்கி பிடிக்கிறீங்களே, நான் அவர் பேசினாருங்கிறத எடுத்து போட்டு நான் வாதம் வச்சிருக்கிறேன், எடுத்து போட்டு இப்படி அபாண்டமா பொய் சொல்லி இருக்கிறாருங்கிற இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹுடைய விஷயத்துல வசனத்தை ஓதி இப்படி பொய் சொல்லி இருக்காங்க. தன்னை பெரிய ஆளா காட்டி இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை விபச்சாரத்தை ஆதரித்ததாக பேசி பொய் சொல்லி இருக்காருன்னு எடுத்து போடுற. இதுக்கெல்லாம் கொந்தளிக்கல, ஆனா பேசியவரை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இப்போ ஒரு செய்தியை பாருங்க. இருந்திருக்கிறாங்க. உபய் இப்னு கஅப்ங்கிற சஹாபி, இப்னு அப்பாஸ்ங்கிற சஹாபி. இன்னும் சொல்ல போனா குர்ஆன்லயே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த உபய் இப்னு கஅப் ஓதும்போது என்ன செய்வாருன்னு கேட்டா, 4:24 வசனம் இருக்குல்ல, 4வது அத்தியாயம் 24வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வரும். அதாவது ஃபமஸ்தம்தாதும் பிஹி மின்ஹுன்ன ஃபஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன, எந்த பெண்களிடத்திலே நீங்கள் இல்லற இன்பம் அனுபவிக்கிறீர்களோ அவர்களுக்கு மகர் தொகையை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு 4:24 இருக்கிறது. இந்த உபய் இப்னு கஅப் என்ன பண்றாரு, இந்த குர்ஆன்லயே ஒரு அடிஷனல் வார்த்தையை சேர்த்துட்டு ஓதுவாராம். அவர் குர்ஆன்ல இல்லாத ஒண்ணு சேர்த்து ஓதி இருக்கிறாரு. எப்படி ஓதுவாராம், இலா அஜலின் முசம்மா, குறிப்பிட்ட டைம் போட்டு இலா அஜலின் முசம்மான்னு ஒரு வார்த்தையை எடுத்துவாரு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று பண்ணிக்கிட்டு அப்படி ஓதிக்கொண்டு குர்ஆன்ல இருக்குது. முத்தா என்பது குர்ஆன்ல இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைய ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டு ஒரு பெண்ணிடத்தில் நீங்கள் இன்பம் அனுபவித்தால் அவங்களுடைய மகரை கொடுத்துருங்க, குறிப்பிட்ட டைம் போட்டுன்னு ஒரு வார்த்தையை குர்ஆன்ல இல்லாத ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டு ஓதிக்கிட்டு குர்ஆன்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. யாரு? உபய். அப்ப உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முத்தாங்கிற அந்த திருமணத்துக்காக வேண்டி குர்ஆன்ல இல்லாத ஒரு வார்த்தையை குறிப்பிட்ட டைம் போட்டுன்னு சேர்த்துக்கிட்டு ஓதுவாங்கன்னு சொல்லி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்துல சொல்லி இருக்கீங்க. அப்ப குர்ஆன்ல இல்லை என்பதையும் நீங்க நிரூபிக்கணும். முதல்ல குர்ஆன்ல இல்லை என்று அவர்களுக்கு தெரிந்து சொல்லி அதுக்கு பிறகு அதை வேணும்னே இவங்க சேர்த்து கொண்டு தான் ஓதினார்கள். அது முத்தாவுடைய நிக்காஹுக்காக வேண்டித்தான் இப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சட்டத்தை அமுலாக்குறதுக்கு தான் இப்படி ஓதுனாங்கிறத நீங்க ஆதாரபூர்வமான செய்தியோடு எனக்கு என்ன செய்யணும், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பழி போட்டிருக்கீங்க, செய்தியோட சேர்த்து இங்க என்ன செய்யணும்னு கேட்டா நிரூபிக்கணும். இது அபாண்டம். சஹாபி மேல ஒரு விபச்சார விஷயத்தை இந்த அளவுக்கு துணிந்து சொல்லக்கூடிய விஷயங்களை உணர்வு பத்திரிகையில ஒரு ஆள் பொருள் எடுத்து கொடுத்தா அவரு பெரிய உங்களுடைய அமைப்புல பெரிய ஆளுங்கிற மாதிரி விமர்சி சொல்றீங்களே. சஹாபாக்களுடைய விஷயத்திலே காசுக்காக வேண்டி உயிரே தியாகம் செஞ்ச சஹாபாக்கள், அவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிச்ச சஹாபாக்கள் அவர்களை சொல்லி பின்னாடி ஒரே தட்டி காசு விஷயத்துக்காக வேண்டிய வசனத்தை வளைச்சாங்கிற அளவுக்கு இந்த மாதிரி சஹாபாக்கள் சத்திய சஹாபாக்களை விமர்சிச்சிருக்கீங்களே, இதற்கு நீங்க தெளிவான பதில சொல்லணும். எந்தெந்த உயிரையே தியாகம் செய்த சஹாபாக்கள், எந்தெந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்த சஹாபாக்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சாங்கன்ற அந்த லிஸ்ட போட்டு எத்தனை சஹாபாக்கள் எனக்கு நிரூபிக்கணும். நீங்க ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். மதுஹபுல ஆபாசம் இருக்கு, ஆபாசம் இருக்குன்ற எதிர்த்தரப்பு பதிவு செய்ய நம்ம ஆரம்பத்தில் நிலைப்பாட்டிலே போட்டிருக்கோம். ஒருவன் ஆபாசமா அசிங்கமா காம கொடூரத்தனமா நடந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன சட்டம், அவனுக்கு சட்டம் என்ன, மார்க்க தீர்வு என்ன, இதை சொல்வது ஆபாசம் அல்ல, அதை செய்யறது தான் ஆபாசம். அப்படி செய்யறவன் காம கொடூரம் தான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இவங்க என்ன சொல்லுவாங்க, அதனால ஆபாசம் நாங்க ஒன்றும் சொல்லலையேன்னு பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய அசிங்கத்தை பதிவு போட்டிருக்கிறோம். இப்போ அதுல நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவியினுடைய விந்தை குடிக்கலாமான்னு ஒரு கேள்வி. அல்லாஹ் குர்ஆன்ல விந்தை பத்தி சொல்கிற பொழுது அற்பமான நீரின் சத்திலிருந்து மனித வம்சத்தை படைத்ததாக, இன்னொரு வசனத்தில் அலம் நஹ்லுக்கும் மின் மாஇன் மஹீன், அற்பமான விந்திலிருந்து உங்களை நாம் படைத்தோம் என்று, அற்பமான விந்து என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையில விந்து ஏற்பட்டுடுமையானால் என்ன செய்வார்கள், கழுவிடுவார்கள் போன்ற அந்த சட்டம் எல்லாம் பதிவாகி இருக்க,
இப்ப இவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வி? மனைவியின் விந்தை சுவைப்பது கூடுமா? கேட்கிறது ஷப்ராஸ். சபாஸ் போடுறதைய. மனைவியின் விந்தை சுவைப்பது கூடுமா? டீ குடிக்கிறது கூடுமா? காபி குடிக்கிறது கூடுமா? பூஸ்ட் குடிக்கிறது கூடுமா? அது இல்ல மேட்ரு. மனைவியின் விந்தை சுவைப்பது கூடுமா? அதுக்கு ஒரு பதில் ஆய்வு. இவங்க ஆய்வு பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் இல்லறத்தில் குறிப்பிட்ட சில காரியங்களை தவிர்த்து மற்ற அனைத்தையும் இஸ்லாம் அனுமதிக்கிறது. மனைவியின் பின்துவாரத்தின் வழியாக புணருவதையும் மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது அவளுடன் உடலுறவு கொள்வதை மட்டுமே மார்க்கம் தடை செய்கிறது. எனவே தடை செய்யப்பட்ட இந்த இரண்டை தவிர்த்து, பின்துவாரத்தில் புணருவது, மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்வது என்கிற இந்த தடை செய்யப்பட்ட இந்த இரண்டை தவிர்த்து மற்ற அனைத்து காரியங்களும் அனுமதிக்கப்பட்டவையே. கேள்வி என்ன? மனைவியின் விந்தை சுவைப்பது கூடுமா? இந்த ரெண்டை தவிர்த்து மற்ற அனைத்து காரியங்களும் அனுமதிக்கப்பட்டவையே. இந்த அசிங்கத்துக்கு ஆபாசத்துக்கு எது ஆதாரமா? குர்ஆன் ஆதாரமா? குர்ஆன் அசிங்கப்படுத்துறது ஆபாசப்படுத்துறது யாரும் பாருங்க. பின்வரும் வசனம் இந்த அனுமதியை தருகிறது. பின்வரும் வசனம் இந்த அனுமதியை தருகிறது. எந்த அனுமதி? கேட்கப்பட்ட கேள்வி புரியுதா உங்களுக்கு? உங்கள் மனைவியர் உங்களின் விளைநிலங்கள், உங்கள் விளைநிலங்களுக்கு விரும்பியவாறு போங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறத இவங்க எதுக்கு பதிலாம்? பின்வரும் வசனம் இந்த அசிங்கத்துக்கு என்ன தருதான்? அனுமதி தருகிறது. விளைநிலங்கள் நல்லா விளைநிலங்கள் தானே சொல்லப்பட்டிருக்குது. விளைநிலங்கள் தானே ஒப்பிடப்பட்டிருக்குது. இங்க மனைவியின் விந்தை சுவைக்கிறது கூட எங்க எழுதப்பட்டிருக்கு இந்த வசனத்துல? மனைவியின் விந்தை சுவைப்பது கூடுன்னு சொல்றீங்களா? விளைநிலைக்கு ஒப்பிட்டனாலயா? விளைநிலத்துல ஒரு ஆபாசம் ஒரு அசிங்கம் கிடக்குதுன்னு எடுத்து சாப்பிட்டு போவீங்களா? நம்ம கேட்கிறோம். விளைநிலத்துல ஒரு அருவப்பான பொருள் கிடக்கு, விளைநிலம் நல்ல குர்ஆன்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு சாப்பிட்டு போவீங்களா? விளைநிலம் என்று அல்லாஹ் பெண்களை மனைவிமார்களை ஒப்பிட்டு ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறான். அது எந்த பின்னணியில் சொல்லப்பட்டது என்பது கூட வேற. இவங்க அதை எப்படி திரிக்கிறாங்க? மனைவியின் விந்தை சுவைப்பது கூடுமா என்கிற கேள்விக்கு இந்த வசனம் உங்களுக்கு ஆதாரமா தருதான். இப்ப ஆபாசமாக சட்டம் சொல்லுவது யாரு? குர்ஆனை ஆபாசத்திற்காக வளைப்பது யாரு என்பது என்கிற விஷயத்தை இங்கே உங்களுடைய கண் முன்னாடி நம்ம கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆபாசமா ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டா என்ன சட்டம் என்ன சட்டம் என்ன சட்டம் சொல்லி தெளிவுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கும் போது இவாள் எதிரில் ஒரு ஆள் சொல்றது செக்ஸ் படம் பார்த்த மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறாரு. அனுபவம் பேசுது இல்ல? அதாவது ஒருத்தன் இது என்னங்க காப்பி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே காப்பி குடிச்சிருக்கணும். அனுபவம் தானே. இது செக்ஸ் படம் மாதிரி இருக்குதுலாங்க அப்படின்னு சொன்னா என்ன பேசுது? அனுபவம் பேசுது என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்து நம்ம தரப்புல ஒரு அறிஞர் பேசினாரு. என்ன கேட்டீங்கன்னா, மதுஹபுல ஒரு பூந்தோட்டங்க, அதுல எத்தனை சட்டங்கள் இருக்குது, அங்கன்னா போகலாம் தான். ஆனா அதை விட்டு போட்டு இந்த பன்றி எங்க போவோம், மனத்தை தேடி தானே போவோம் அப்படின்னு சொன்ன உடனே எதிர் தரப்புல உள்ளவங்க என்ன பண்ணாங்க, உடனே அதுக்கு ஒரு வாதமா, அது பெரிய வாதமா. என்ன, அப்போ உங்க மதுஹப் நூல்ல மனம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களா, அசிங்கம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம என்ன கேட்கறோம், அப்ப மனத்தை தேடி போற ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். மனத்தை என்ன அசிங்கம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களான்னு கேட்கும் போது, அப்ப நீங்க மனத்தை தேடி போற ஒத்துக்கிட்டீங்களா என்பதை நாங்க இங்க என்ன செய்வோம், கேட்போம் என்பதையும் பதிவு செய்கிறோம். அடுத்து இங்க என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது ஒருத்தன் வீடு கட்டுறான், வீடு கட்டி போட்டு வீட்டுல டாய்லெட் கட்டினா அசிங்கமா போயிடும். வீடுன்னு ஒண்ணு இருந்தா டாய்லெட்னு ஒண்ணு இருக்கணும், வீடுன்னு ஒண்ணு இருந்தா டாய்லெட்னு ஒண்ணு இருக்கணும். சுத்தப்படுத்துறதுக்கு ஒண்ணு தேவைப்படுது, சுத்தமா இருக்கிறதுக்கு ஒண்ணு தேவைப்படுது. மனிதன் ஒண்ணு வந்தா அவன் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான். நல்லவனுக்கு என்ன சட்டம், கெட்டவனுக்கு என்ன சட்டம், ரெண்டையும் சொல்லணுமா இல்லையா? இல்ல நல்லவனுக்கு மட்டும் தான் சட்டம் சொல்லுவோம், கெட்டவனுக்கு சட்டம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போவோமா? ஒருத்தன் அசிங்கமா நடந்துட்டா என்ன சட்டம்? ஏன் நான் கேட்கிறேன், மதுஹப் நூல்ல எத்தனை வாலியம் இருக்குது, எத்தனை பாகம் இருக்கு? துர்ருன்னு சொன்னீங்கல்ல, துர்ல எத்தனை பாகம் அதை சொல்லுங்க முதல்ல. சரி, அத்தனை பாகத்திலையும் வரிக்கு வரி இது மட்டுமே தான் பேசப்படுதா, அல்லது ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் இது பேசப்படுதா? நான் கேட்கிறேன். அட அசிங்கமா ஒருத்தன் நடந்துட்டா என்ன சட்டம் சொல்லி எந்தெந்த இடங்கள்ல சுட்டி காட்டப்பட வேண்டுமோ அந்தந்த இடங்களில் எல்லாம் சுட்டி காட்டப்பட்டு வணக்கத்திற்கு என்ன சட்டம், அதே சமயத்தில் தனிப்பட்ட முறையில் தண்டனை என்று வந்துவிட்டால் அங்க என்ன சட்டம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கும் போது, என்னமோ இவங்க மேல வரியில இருந்து ஒரு 10 வாலி வரைக்கும் வச்சுக்குவோம், 10 வாலியத்தினுடைய வரியிலிருந்து கடைசி வரி வரைக்கும், எனவே இந்த முன்னாடி பின்னாடி ஒரே முன்னாடி பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி என்றே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க என்பதை அங்க பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் ஒருத்தன் பின்துவாரத்தில் உறவு கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடைய ஹஜ்ஜு ஃபசாதாகாது அப்படின்னு இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க என்று பதிவு செஞ்சிருக்கிறாங்க.
அபூ ஹனீஃபா இமாம் வந்து ஒரு மனிதன் பின்துவாரத்தில் ஹஜ்ஜில் போய் பின்துவாரத்தில் என்ன செஞ்சிட்டான், இந்த மாதிரி உறவு கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜி பசாதாகாது கூடுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? கூடுன்னு சொல்ல வரீங்களா, கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? சரி, இப்ப இங்க என்ன இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொல்ல வராரு? பின்துவாரத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜி கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தவறு செய்யறது கூடுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? ஹஜ்ஜி கூடுமா கூடாதுங்க பத்தி பேசும்போது, வணக்கம் கூடுமா கூடாது என்பதை பத்தி பேசும்போது நீங்க எப்படி இதை சித்தரிக்கிறீங்க? அந்த தவறையே கூடு என்று சொன்ன மாதிரி சித்தரிக்கிறீங்க. இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், ஹஜ்ஜில வந்து தப்பு செய்யக்கூடாது, உறவு கொள்ள கூடாது என்று குர்ஆன் சொல்லத்தான் செய்யுது. உறவு கொள்ள கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் என்பது எதை சொல்லுது? குர்ஆன் உறவு கொள்ள கூடாதுன்னு சொன்னா ஒரு மனித இனம் இயற்கையாக எதை செய்யுமோ அதை சொல்லுது. எனவே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பின்துவாரத்திற்கு தனியா சட்டம் இயற்றுகிறார்கள். இல்ல அது பின்துவாரத்தில் தான் பேசுது அப்படின்னு சொன்னா பின்துவாரத்தில் போறது தானே பிரச்சனையா பதிவு செய்றீங்க. அப்போ குர்ஆன்லயே அப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க குர்ஆன் ஆபாசப்படுத்த போறீங்களா? அப்போ அதை இங்க நாங்க என்ன செய்ய போறோம்? பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகானில பித்தலாட்டம் செஞ்சு நம்ம செஞ்சிட்டோமா? திருடன் திருடி போட்டு திருடன் அடுத்தவன் சொல்ற மாதிரி அவங்க திருட்டுத்தனம் பண்ணிட்டு என்னமோ நாங்க அதை என்ன செஞ்சிருக்கோம், பகிரங்கப்படுத்தி காட்டியிருக்கிறோம். நம்ம திருட்டுத்தனம் பண்ணிட்டோமா? மகானில என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? நிர்பந்தத்திற்காகத்தான் அந்த சட்டம். காட்டுங்க பாக்கும் என்னமோ இல்லையா, படிச்சு காட்டுறேங்க. இது அறிவு உள்ளவர்கள் புரிவாங்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொன்ன ஏற்கனவே சட்டம் தான், நான் படிச்சிடுறேன். அதாவது அப்பெண்கள் அவ்விருவர்களுடைய உறுப்புகளையும் பார்ப்பது கொண்டுதான் அறிய முடியும் என்றிருந்தால் சாட்சி சொல்வதற்காக பார்க்கலாம். மறுபடியும் படிக்கிறேன். அவ்விருவர்களுடைய உறுப்புகளையும் அப்பெண்கள் பார்ப்பது கொண்டுதான் அறிய முடியும் என்றிருந்தால் சாட்சி சொல்வது பார்க்கலாம். மறுபடியும் படிக்கிறேன். அப்பெண்கள் அவ்விருவர்களுடைய உறுப்புகளை பார்ப்பது கொண்டுதான் அறிய முடியும் என்றிருந்தால் சாட்சி சொல்வதற்காக பார்க்கலாம் அப்படின்னு இருக்குது. தான் வந்து லரூரத்துன்னு ஒரு அரபி வார்த்தை உனக்கு வரணுமா? லரூரத்துன்னு ஒரு அரபி வார்த்தை வந்தாதான் உங்களுக்கு வந்து அது நிர்பந்தம் சொல்லுவீங்களா? இந்த சூழ்நிலையில் தான் பார்க்க முடிந்தால்தான் அறிய முடியும் என்று இருக்குமே, ஆனால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இல்ல மத விஷயத்தில் அறியலாம் பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். அப்ப நிர்பந்தத்திற்காக சொல்லப்பட்ட சட்டம் நாங்க படிச்சிருக்கிறோம், தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது வந்து ஆன்லைன் பிஜேல எழுதின ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா, வாய் வைக்க சொல்லிவிட்டார்கள், இது கூடுமா சொல்ற ஆளுக்கு வந்து முதல்ல என்சைக்ளோபீடியாவை படிச்சுட்டு வரணும். மகானி என்சைக்ளோபீடியாவை படிச்சுட்டு வந்திருக்கணும். சரியா? 65 பெண் குறியை சூப்புவதனுடைய சட்ட திட்டங்கள் பாத்துக்கிறீங்க. எப்படி சூப்பணும் சொல்லி கொடுக்குறீங்க. எப்படி அவளுடைய முன்துவாரத்தை தேவையின்றி பார்ப்பதும், தேவையின்றி பார்க்க கூடாது. ஆனா அடுத்த 4 பேரை கூட்டிட்டு போய் பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்க செய்யறதுக்கு பார்க்க கூடாது. ரொம்ப பேணுதல். பார்ப்பதும் பெண்குறியை பார்ப்பதும், பெண்குறியின் 2 தட்டுகளுக்கு இடையில் உள்ள தட்டான். சரி, என்ன ஜோறு ஒடிச்சு என்ன திண்டீங்கன்னு தெரியல, நமக்கு திங்க போறீங்கன்னு தெரியல. 2 தட்டுகளுக்கு இடையில் உள்ள முளை காம்பு போன்ற நிதம்பம் என்னும் உறுப்பை நாவினால் சூப்புவதும் மக்ரூஹுடன் ஆகும். மக்ரூஹ் ஆனா செஞ்சுக்கப்பா, பிரச்சனை இல்லை. நல்ல சப்புப்பா, போப்பா, நல்ல சூப்பு. சப்புனா ரொம்ப அசிங்கம்னுவாங்க, சூப்ப சொல்லி தான் போட்டிருக்கீங்க. சரியா? அப்ப முதல்ல எட்டி பார்ப்பாங்க, சப்பலாம்னு இருக்கா எட்டி பாக்குற. எவன்டா அது? தவி ஜமாத்துக்காரன். கூடாதுரா, மார்க்கத்துல இல்ல, தடை செய்யப்பட்ட. இங்கிட்ட இருந்து மதுகு கிதாப்ல மங்கானில இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மக்ரூவுடன் ஆகமாக்கப்பட்டு இருக்கிறது. ரொம்ப சிறப்பு. என்ன எவ்வளவு பெரிய கேவலம்! இப்படிப்பட்ட ஒரு கேவலம் இது வந்து நீங்க அசிங்கம் என்று சொல்வதாக இருந்தால் அப்ப எழுதி வைத்திருக்கின்றீர்களா? இன்னும் சொல்ல போனா நாங்க அப்படிலாம் சொல்லல. சுய கூடுமா அப்படின்னு சொன்னா 2 வசனத்தை போட்டு ஒரு குர்ஆன் ஆயத்தை போட்டு முடிச்சு விட்டோம். நீ என்ன எழுதுறீங்க? அது 2 தட்டு நடுவுல அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும் பாருங்க, அதை போய் சப்பு. எப்படின்னா இதத்தான் ஆபாசம் என்கின்றோம், இதத்தான் அருவருக்கத்தக்க கேவலம் என்கின்றோம். புரியுதா உங்களுக்கு? அதாவது சுய இன்பம் செய்யறது கூடுமானா கூடும் கூடாதுன்னு எழுதிட்டு போறது, கூடாது என்று சொல்வது ஓகே. சுய இன்பம் அந்த ஆண்குறியை எடுத்து கையில பிடித்து தேய் என்று தேய்த்து இப்படி ஒருத்தவன் சொன்னான்னா அவன் வக்கர புத்திக்காரனா இல்லையா? அது கேவலமா இல்லையா? இதைத்தானே கேட்கின்றோம். அதுக்கடுத்து கஞ்சா போடுறத பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஜி போடுங்க ஜி. கஞ்சா போடுறது அபின் இருக்குல்ல, அபின், அந்த அபினை எப்படி கஞ்சா அடிக்கணும்னு ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. இந்த இப்ப சிரிப்பு வருது பாருங்க, சூப்பர் சிரிப்பு இருக்கு. நல்ல எத்தனை பேர் இப்படி போட்டாங்கன்னு தெரியல. சரியா? என்ன செய்யணுமா? அதாவது வந்து அந்த அபினை எடுத்து அது எதுக்காம், அதாவது
உடலுறவு கொள்வதை கொஞ்சம் கிளுகிழு பூட்டுறதுக்கு, உடலுறவு கொள்வதை ஊக்கப்படுத்துவதற்குண்டான மருத்துவ முறைகள் தலைப்பு என்னென்னலாம் கொண்டு செஞ்சு நல்ல மஸ்தி ஏத்தலாம் அப்படின்றதற்கு எழுதி வைத்திருக்கின்றார்கள். மர்ம உறுப்பு, அதாவது அந்த அபினை எடுத்து ஜாதி காய்க்குள்ள உள்ள நுழ இந்த வருது பாருங்க, கன்றாவி எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் உள்ள வச்சு ஏத்திட்டு நல்லா செய்யப்பா, ரொம்ப சூப்பரா செய்யலாம், இது முஸ்தஹப், ரொம்ப விரும்பத்தக்கது. எவ்வளவு பெரிய கேவலம்! அப்ப அபின்லாம் சாக்கு வச்சிருக்கீங்களோ? எவ்வளவு இருக்கின்றது? அப்ப இப்படிப்பட்ட கேவலத்தை ஆதரிப்பது, இப்படிப்பட்ட அசிங்கங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் பேசுறீங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் பிஜி அவங்க பேசும்போது சஹீ முஸ்லிம் புகாரில் உள்ள செய்தியை சுட்டி காட்டினாங்க. கான இப்னு அப்பாஸ் ஏமுருபில் முத்தா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் முத்தா திருமணத்தை ஏவக்கூடியவளாக இருந்தார்கள். நபி தடுத்தாங்க செய்தி கிடைக்காதனால அவங்க அதை ஏவக்கூடியவளாக இருந்தார்கள் இருக்குது. இதை பிஜே சொல்றாங்க. இப்படி நபி தோழர்கள் நபியுடைய செய்தி கிடைக்காததினால் சில தடுக்கப்பட்ட விஷயங்களை அவங்க என்ன செஞ்சாங்க, செய்யுமாறு ஏவினார்கள். இதுல என்ன ஆபாசம் இருக்குது? இப்னு அப்பாஸ் விபச்சாரத்தை தூண்டினான்னு சொன்னமா, ஏன் இப்படி பரைலவி மதத்தில் ஏன் இப்படி இட்டு கட்டுறாங்கன்னு தெரியல. அவங்க மதுகப்புல தேய்ச்சா வைக்கலாம், ஹஜ்ஜுக்கு போனா கழுத தக்கற உடலாம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. இல்லாத வார்த்தையை இட்டு கட்டி பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். புகாரில வருது, இப்னு அப்பாஸ் கேட்டாங்களா முத்தஅத்து நிசாவை பத்தி, அப்போ இப்னு அப்பாஸ் அனுமதி கொடுத்தான்னு இருக்குது. சஹாபாக்கள் ஹதீஸ்ல தடுக்கப்பட்ட விஷயங்களை அறியாத காரணத்தினால் சில நேரங்களில் இப்படி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம வஹியை மட்டும் தான் பின்பற்றணும் பேசுறோம். இதுல எங்க இப்னு அப்பாஸ் விபச்சாரத்தை தூண்டினார் என்று எங்கே பேசப்பட்டிருக்கிறது? அடுத்து இன்னொரு விஷயம், உபை இப்னு கஅபுடைய கிராத்தை பத்தி சொன்னாங்க. இப்னு கசீர் தப்ரி எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. உபை இப்னு கஅப் அவர்களும் இப்னு அப்பாஸ் அவர்களும் 4வது அத்தியாயம் 24வது வசனத்துல ஃபமஸ்தம்தஅதும் பிஹி மின்ஹுன்ன இலா அஜலி முஸம்மா ஃபஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன ஃபரீதத்தன். இலா அஜலி முஸம்மாங்கிற அந்த வார்த்தை 4:24 நம்ம வச்சிருக்கிற குர்ஆன்ல கிடையாது. ஆனா இப்னு அப்பாஸ் அப்படி ஓதி இருக்கிறார், உபை இப்னு கஅப் அப்படி ஓதி இருக்கிறான்னு சொல்லி ஜாமியுல் பயான் தப்ரீல எடுத்து காட்டுறாங்க, இப்னு கசீர் எடுத்து காட்டுறாரு. அதைத்தான் சொன்னாரு. இதில் எங்க உபை இப்னு கஅப் விபச்சாரத்தை தூண்டினார் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படித்தான் பரேலவி மதுஹபினர் இல்லாத வார்த்தை இட்டுக்கட்டி பேசக்கூடியவர்கள் என்பது இங்கே தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த உசும்புதல் மேட்டர் சொன்னோம்ல, உசும்புதல் நிர்பந்தம் அப்படின்னாரு, தான் என்று வந்திருக்கிறான், அதுதான் நிர்பந்தமா? எவ்வளவு பெரிய பொய்ன்னு பாருங்க. இப்படிப்பட்ட பொய்யை அப்படி அபாண்டமாக எவ்வளவு இப்படிப்பட்ட பொய்யை நான் பேசுவேன் அப்படின்றத நிரூபிக்கிறார். இது நிர்பந்தமா? ஏன் அந்த 4 பொம்பளை தான் போய் என் ஜாமான பார்க்கணும், என்ன தேவை இருக்குன்னு தானே கேட்டோம். உலகத்தில் ஆம்பளே இல்லையா? ஆம்பளை வச்சு பார்க்க விட வேண்டியதானே என்று கேட்டால் இதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்றால் வெக்கம் ஒரு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அப்படின்றது இது ஒரு கன்ஃபார்ம். செக்ஸ் படம் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களாம். ஏற்கனவே பார்த்த அனுபவமான்னு கேட்கிறாரு. ஆமா, மதுகப்புல இருந்தானே வந்திருக்கிறோம், ஏற்கனவே மதுகப்பு புத்தகத்தெல்லாம் பார்த்துட்டு தானே வந்திருக்கிறோம். ஓகே, அடுத்து சிரிக்காது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம எத்தனையோ மதுஹபு நூல்கள்ல ஆபாசம் இருக்குங்கிறத அடிப்படை தலைப்பு. அதுல இருந்து நிறைய நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். எல்லாமே எங்க இருந்தா பிஜே கிளிப்பிங். தலைப்பு எப்படி போகுதுன்னா, பிஜே கிளிப்பிங் என்ன பதில், பிஜே கிளிப்பிங் என்ன பதில்? இங்க இருக்கு, அவர் இங்கேயும் இல்ல, இல்லாத ஒருவர் எங்கேயே பேசினாரா அதை எடுத்து எடுத்து கேட்டுக்கிட்டு இது என்ன கேட்கிற இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எங்கிருந்து திருப்பி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதை நீங்க பாருங்க. அடுத்து திரும்ப சொல்றாரு, சொல்வதில் ஆபாசம் இல்லை, செய்தால் தான் ஆபாசமா. அப்ப எவ்வளவு அசிங்கத்தையும் எழுதினால் தப்பு இல்லையா? அப்படியே வாசகத்துல சொல்றாரு. என்னது சொல்ல ஒருத்த ஒரு ஆபாசமான கருத்தை சொன்னான் என்று சொன்னால் அது ஆபாசம் இல்லையா? செய்தால் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தான் ஆபாசம் என்று சொல்கிறார். இதற்கு பல தடவை பதில் சொல்லிட்டோம். அதுக்கடுத்து மலத்தை தேடி போகிறீர்கள், அங்கேயும் மலம் இருக்குன்னு சொன்னா அப்ப நீங்க மலத்தை தேடி தான் போறீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படியே இருக்கிறார். நம்ம அழகா சொல்றோம், நீங்க தான் சொன்னீங்க மதுஹப் நூல் ரொம்ப பரிசுத்தமானன்னு சொன்னீங்களே, அங்க நஜீஸ் நாசம் முடிச்சது கிடக்குதுங்கிறத காட்டுறதுக்கு போய்த்தானா உன? இல்ல நீ சுத்தமானதுன்னு நீங்க சொன்னீங்க, ஒரு ஊரா பேசுறீங்க பரிசுத்தமானது இறையச்சத்தை ஊட்டக்கூடியது, இவ்வளவு நஜீசு கிடக்குதுன்னு சொன்னா எடுத்து காட்டத்தானே செய்யணும், அசுத்தத்தை சொல்லத்தானே செய்யணும். அப்ப அங்கதான் போகணும். அடுத்து சொல்றாரு, வீடுன்னு கட்டினா டாய்லெட் இருக்கத்தானே செய்யும். அப்போ டாய்லெட் இருக்கு உள்ள, எல்லா செய்தியும் டாய்லெட் ஒத்துக்கிறாரு. நாசமாக போன செய்திகள் அங்க இருக்குங்கிற டாய்லெட்டுங்கிற அழகான ஒரு வார்த்தையில என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒத்துருக்கிறாரு. டாய்லெட்ல வீடு இருக்குது, வீடை கட்டி வச்சிருக்காங்க. அடுத்து மபுசூத்
சர்ஹசி அவர்களுடைய இன்னொரு ஒரு செய்தி 8வது இதை போடுங்க. ரஜுலுன் இஸ்தாஜர இம்ராத்தன் யஸ்னி பிஹா ஃபஸனா பிஹா. ஒரு ஆண் விபச்சாரம் செய்வதற்காக வேண்டி கூலிக்கு ஒரு பெண்ணை அமர்த்தி விபச்சாரமும் செய்து விட்டால் ஃபலா ஹத்த அலைஹிமா, அந்த 2 பேர் மீதும் ஹத்து கிடையாது, தண்டனை கிடையாது. ஃபி கௌலி அபி ஹனீஃபா, அபு ஹனீஃபாவுடைய சொல்லின் அடிப்படையில். ஆனா அபு யூசுப், முகமது ஷாஃபி இவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, ஹத்து கொடுக்கணும், ஏனென்றா அது விபச்சாரம் நடந்து விட்டது. நம்ம கேள்வி அபு ஹனீஃபாவிடத்தில் தான். அபு ஹனீஃபா என்ன சொல்கிறார், வாடகைக்காக வேண்டி ஒரு பெண்ணை வைத்து எதுக்கான யஸ்னி பிஹா, விபச்சாரம் செய்யறதுக்காக வேண்டி பணம் கொடுத்து ஒரு பெண்ணை வச்சிருக்கான், விபச்சாரமும் செஞ்சுட்டான், செய்து விட்டால் 2 பேருக்குமே தண்டனை இல்லை. எந்த ஹதீஸில் உள்ளது? அது மாதிரி விபச்சாரத்தை எப்படி தூண்டுது பாருங்க. 20வது கிளிப்பை போடுங்க. ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணோட விபச்சாரம் பண்றான், மாட்டிக்கிட்டான். இப்ப எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி கொடுக்குது பாருங்க. அதாவது இது வந்து ஹாஷியத்து ரத்துல் முஹத்தார்ல வந்து 4வது வால்யூம் 194ஆம் பக்கத்துல இருக்குது. வலவு காலகிய இம்ராத்தி, விபச்சாரியோட மாட்டிக்கிட்டு மாட்டின பிறகு என் மனைவி அப்படின்னு சொன்னான். அவ் அமதி, என்னுடைய அடிமைன்னு சொன்னோம்னா லாகத்த அலேஹி, தண்டனை கிடையாது. அடுத்து கேட்பாங்க, செய்யுங்கள் என்று இருக்கிறதா, தண்டனை கிடையாதுன்னா என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்கங்கிற மனைவி ஒரு பெண்ணோட மாட்டிக்கிட்டா, அடிமையோட மாட்டிக்கிட்டா தண்டனை கிடையாது. வலா அல ஷுஹூல், அந்த விபச்சாரத்துக்கு சாட்சி சொல்றாங்களே அவங்களுக்கும் தண்டனை கிடையாது. பஹிர்ல இருக்குதான். லவ் இத்தா அன்னஹா ஜௌஜத்துஹு, அந்த விபச்சாரம் பண்ணி மாட்டிக்கிட்ட அந்த பொம்பளைய வந்து தன்னுடைய மனைவி என்று வாதிட்டாள். விபச்சாரம் பண்ண விபச்சாரிய மனைவியின் வாதிட்டா ஃபலாஹத்த, தண்டனை கிடையாது. வ இன்கானத் ஜௌஜத்துல் கைர், அவன் அடுத்தவன் மனைவியாக இருந்தாலும் சரியே, அடுத்தவன் வீட்டுக்காரர் விபச்சாரம் பண்ணி மாட்டிக்கிட்டா அது வந்து மனைவின்னு சொல்ல தண்டனை கிடையாதான். இது விபச்சாரத்தை தூண்டுறது தானே. வலாயு கல்லஃபு இகாமத்துல் பையினத்தி, ஆதாரத்தை நிரூபிக்குமாறு நிர்பந்திக்கப்பட மாட்டார்கள். சுபகத்தி, என சந்தேகம் இருக்கின்ற காரணத்தினால். அடுத்து அவங்க வந்து ஒரு 2 இதை சொன்னாங்க. இந்த மகானில இருந்து நம்ம ஒண்ணு சொன்னோம், நிர்பந்தம்னு காட்டுங்க. அது 2 கேள்வி கேட்டோம். அதை பார்த்துட்டு உடனே ஓடி போன்னு சொல்றீங்களா, அது எங்க இருக்குன்னு கேட்டா அதுக்கு நான் வாய் திறம்பல, அதுக்கு என்ன உசும்பல. அவங்க இன்னும் உதற உசும் நம்பர் அது பேசுவோம். அப்ப நிர்பந்தம் 2 சொன்ன நிர்பந்தம் இருக்குதே மறைச்சிட்டீங்கன்றாரு. எங்க காட்டுங்கன்றோம். அப்புறம் சொல்லிட்டு அதுல இப்படி தேவைப்பட்டால் அப்படின்னு இருக்குதுல்ல, அறிவுள்ளவர்கள் புரிஞ்சுக்குவாங்களாம். நாங்க அவர் கேட்கிற மாதிரி கேட்கிறோம். நிர்பந்தம் நாங்க எங்க இருக்குது, நிர்பந்தம் நாங்க எங்க இருக்குது, அறிவுள்ளவங்க புரிஞ்சுக்கிறதெல்லாம் பேசக்கூடாது. அவர் நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அங்க அப்படியா இருக்குது, அங்க அப்படியா இருக்குது, அங்க எப்ப இருக்குது அப்படி அந்த மாதிரி நிர்பந்தம்னா அங்க எங்க இருக்குது அதை ஒன்று சொல்லணும். 2வது ஹஜ்ஜுடைய விஷயத்துல பின்துவாரத்தின் வழியாக மொத்தம் விபச்சாரம் செய்தால் அவனுக்கு ஹஜ் கிடையாது, ஆனால் ஹஜ் கூடும் அப்படி அபு ஹனீஃபா சொன்னாரு. இது என்னங்க இப்படி அசிங்கமா இருக்குன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, அப்படி தடுமாறிட்டு என்ன சொல்றாரு, குர்ஆன்ல வந்து உறவு கொண்டா கூடாதுன்னு தான் இருக்குது, ஆனா பின்துவாரம் இது இயற்கைக்கு மாற்றம் இல்ல, அப்ப இது மட்டும் நீங்க குர்ஆன்ல இருந்து இப்படி அர்த்தம் எடுப்பீங்களாம். அவர் எப்படி அர்த்தம் எடுக்கிறாரு, அல்லாஹ் வந்து குர்ஆன்ல உறவு கூடாதுன்னு சொல்றான், அதுக்கு உறவு உண்டா முன்னால போனாதான், பின்னால வந்தா உறவு இல்லைன்னா அர்த்தம் எடுப்பாங்களாம். அப்படி அங்க இருக்குது. நம்ம சொல்றோம் உங்களுக்கு மனைவியர் உங்களுக்கு விலை நிலம் நம்ம சொன்னா அது அப்படியா இருக்குது, சப்புறதுக்கு அங்க ஆதாரம் இருக்கவா செய்யுது. அப்ப அவங்களுக்கு அறிவு இல்லை. எப்போ அவங்க சொல்லும் போது மட்டும் அறிவு உள்ளவங்க புரிஞ்சுக்கிடுவாங்களாம். நம்ம குர்ஆனுக்கு நம்ம எவ்வளவு அழகா சொன்னோம், விலை நிலம் சொன்னா எல்லாம் அனுமதின்னு சொன்னோம், அது அவங்களுக்கு புரியாதான், அங்க அப்படியா இருக்குன்னு கேட்பா. அத உறவு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் தடுக்கிறான். ஆனா இதுக்கு பேரா உறவு, இது ஜினா விபச்சாரம் அல்லாஹ் சொல்றீங்க. அவங்களே எழுதுறாரு, இந்த விபச்சாரத்துக்கு பின்வழியாக விபச்சாரம் செய்தால் ஹஜ் கூடும்ங்கிறாரு. இந்த விபச்சாரம் செய்தா கூடுமா? என்னங்க இது? இதான் குர்ஆனுக்கு கொடுக்கிற விளக்கமா? இது குர்ஆனோட விளையாடுறது இல்லை. இதெல்லாம் கொஞ்சமாக உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? ஒருத்தர் என்னடானா மதுஹபுல வந்து எல்லாமே காம கொடூரர்கள் படிக்கிற புத்தகம்னாரு, இன்னொருத்தர் சொல்றாரு இங்க நிறைய மலம்லாம் இருக்குன்னாரு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போதான் தலைப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்துல நான் அவனுக்கு காட்டினேன். அவர் தெளிவா சொல்றாரு, தாராளமா செஞ்சுக்க, ரஹஸ அனுமதி கொடுத்தார் என்று வந்து பின்னாடி அதனுடைய காரணம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு ஹதீஸ்ல தெளிவாக இன்ன காரணங்களுக்காக தான் சொல்லப்பட்ட பிறகு தாராளமா செஞ்சுக்க,
இஷ்டத்துக்கு பண்ணிக்கங்கிற கருத்துல அவர் பேசி இருக்கிறாரு, நான் எடுத்து போடுறேன். இதெல்லாம் இருக்கா? இப்படி இல்ல, அபாண்டமா சொல்லி இருக்காருங்க. இப்னு அப்பாஸ் முத்தாவை ஏவுனாங்கன்னு இருக்க. அடுத்து இன்னொரு கிளிப்பு போட்டேனே, இப்னு அப்பாஸ் இவரே தடுத்தாங்கன்னு ஃபத்வா கொடுத்து விட்டு இவரே தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஹதீஸ்ல புகாரில இருக்குன்னாரு, அடுத்த ஹதீஸ்ல இவரு பண்றாருன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள முத்தாங்கிற அந்த திருமணத்தை ரசூல்லா தடுத்தாங்க தெரிந்த பிறகும் கூட வேணுமென்றே மனமுரண்டாக அவங்க செய்ததை போல சித்தரித்து காட்டியிருக்காருன்னு கிளிப்பை போட்டு விளக்கியிருந்த இவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இப்படி சொல்றமேன்றத பார்க்கல. இது கிளிப்பே போட்டுட்டு இருக்கீங்களே, ஏன் அவரு பிஜே கிளிப்பே போட்டுட்டு இருக்கீங்களே, தப்புன்னு ஒத்துட்டு போங்க, விட்டுறேன். 3 கிளிப்பு போட்டல தப்புன்னு ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டாங்க. அந்த மலக்குமார்கள் தவறு செய்தார்கள், ஆட்சேபனை செய்தார்கள் உடனே அவர் எத்தனை வந்து தர்ஜுமாவை காட்டி அவர் மாத்தி விட்டாரு அப்படின்றாங்க. நான் வாசிச்சது தர்ஜுமால அவர் பில்லி சூனியன் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, அது இன்னொரு புக்கை வேற எழுதியிருக்காரு, 2 புக் எழுதினாரு. புக் எழுதின உடனே பிடிச்சி வாங்கின உடனே 2வது புக்கு மாத்தி விட்டாரு, கருத்தை கொள்கையை மாத்தி விட்டாரு. அவர் எழுதின பில்லி சூனியம் புக்கு உங்க ஆன்லைன்ல இருக்கு, அதுல இருந்தா நான் எடுத்து போட்டேன். நீங்க கூட சொல்லுங்க இல்ல அது பழைய புக்கு புது புக்குன்னு சொல்லுங்க. ஆனா அவர் தெளிவா டிக்ளேர் பண்ண மாதிரி இல்ல. ஆனால் இந்த கருத்து நச்சு கருத்து, பொய், அது குர்ஆனுக்கு முரணான கருத்து பதிவு பண்ணி வச்சிருக்கோம். கொள்கையே மாற்றக்கூடிய ஒரு கொள்கையை குஃபுரான கொள்கையில சொல்லிட்டு குஃபுரான கொள்கையே மாற்றக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. முஷ்ரிக் ஆக்கி போட்டு அப்புறம் முஷ்ரிக் இல்லைன்னு மாறுறது, இந்த கொள்கை உங்ககிட்ட தான் இருக்கு. அதே போல உபய் இப்னு கஅப் மாற்று வந்தாங்க. ஹதீஸ கேட்டேன், சஹாபி மேல அபாண்டமா போடுறீங்களே, ஒரு வசனத்தை அவங்க சேர்த்துக்கிட்டு ஓதுவாங்கன்னு சொன்னீங்களே, குர்ஆன்ல இல்லாத ஒரு வசனத்தை சேர்த்துக்கிட்டு ஓதுவாங்கன்னு பின்னாடி என்ன எதுக்கு ஓதுவாங்கன்னு அவர் பேசுறாரு. முத்தாங்கிற அந்த நிக்காவுடைய விஷயம் சம்பந்தமாக பேசிக்கிட்டு வராரு. அப்ப முத்தாங்கிற நிக்காவுக்காக வேண்டி ஒரு சஹாபி குர்ஆனுடைய வசனத்தை சேர்த்துக்கிட்டு ஓதுவாங்கன்னு பழி போட்டு வச்சிருக்கீங்களே. நீங்க இப்னு அப்பாஸ் நீங்க வாசிச்சீங்க, இப்ப உபய் இப்னு கஅப் தஃப்சீர்ல இருந்து சிலது வாசிச்சீங்க. நான் கேட்டது சஹீஹான ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருந்து நீங்கள் பேசி இருக்கீங்களா? ஒரு பழி போட்டிருக்கீங்களா சஹாபி வசனத்தை சேர்த்துக்கிட்டு ஓதுனாங்கன்னு. நீங்க இப்ப வாசிச்ச அந்த தஃப்சீர் வாசிச்ச அந்த பிரிண்ட் அவுட் இப்ப எங்களுக்கு வேணும், எங்க இருந்து வாசிச்சீங்கன்னு அது வேணும். அதுல சில இது இருக்கு, வைக்க வேண்டியது இருக்கு, அதையும் வைப்பேன். அதே போல வந்து சஹாபாக்களுடைய விஷயத்தை எடுத்து போட்டேனே, சஹாபாக்கள் காசுக்காக வேண்டிய குர்ஆனுடைய வசனத்தை வளைச்சாங்கிறீங்களே. உங்க ஆளு ஒருத்தர் காசு வந்து கீழே இருந்து எடுத்து கொடுத்து விட்டா அவர் பெரிய ஆளுங்கிற மாதிரி உணர்வு பத்திரிகையில அவரை புகழ்றீங்களே. சஹாபாக்களை அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுங்கறான், அல்லாஹ் விவரம் இல்லாதவனா, அல்லாஹ் அறிவில்லாதவனா, அவன் ஹக்கீம் ஞானம் உள்ளவன் இல்லையா? ஞானம் உள்ளவன் சொல்கிறான் அவர்களை பொருந்தி கொண்டவன் சொல்றான், ஞானம் உள்ளவன் சொல்கிறான் அவர்களை பொருந்தி கொண்டோம் சொல்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாற்றமாக இவ்வளவு மோசமா இல்லாததை விமர்சிக்கீங்க. அதாங்க கேள்வி. தாராளமா செஞ்சுக்கணும், எங்க இருக்கு? வசனத்தை இந்த முத்தாக்காக சேர்த்துக்கிட்டு ஓதுறாங்க, எங்க இருக்கு? வசனத்தை வளைத்தார்கள், உயிரே தியாகம் செய்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட சஹாபாக்கள். அந்த பணம்னு வந்த உடனே, காசுங்கிற வந்த உடனே மனுஷன் எப்படி ஆயிரான்னு சொல்லி வசனத்தை இணைச்சுக்கிட்டு ஓதுறாங்கன்னு சொல்லி எல்லாம் அபாண்டங்களை சுமத்தி இருக்கீங்கன்னு சொல்றேன்னு. அப்ப இதுக்கு எதுவுமே பதிலாக காணோம். அப்ப சஹாபாக்களுடைய விஷயத்துல மீண்டும் தெளிவாகி இருக்கு. முட்டு கொடுக்குறாங்களே சஹாபாக்களுக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் அவ்வளவு புகழ்ந்து சொல்றானே. நான் கேட்கிறேன், இதை இன்னொருத்தன் பார்த்தானா, ஒரு கிறிஸ்தவன் பார்த்தானா, இப்ப காலையில ஒரு கிளிப்பு போட்டமே, இந்த மாதிரி கிளிப்புப்பா சஹாபாக்களுடைய கண்ணியத்தை பாழ்படுத்துவான, சீர்கழிப்பான, இல்லாததை சேர்த்து சொன்னீங்கன்னா பழி போடுறேன். எடுத்து காட்டுங்க தாராளமாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தாவுடைய திருமணத்தை ஆதரித்தார்கள், செஞ்சுங்கன்னு சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். தடுத்து விட்டு இந்தாலே சொல்றாரு, சொல்லி வச்சிருக்கீங்களே போட்டன கிளிப்ப, படியா போடுற கிளிப்ப போட்டன. அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை இவ்வளவு மோசமாக இல்லாத வார்த்தைகளை, தரக்குறைவான வார்த்தைகளை போட்டு விமர்சித்தீர்கள் எடுத்து போடுறேன். நீங்கள் ஆதாரத்தை வைக்கணும், வைக்கிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த விஷயங்களை. மணி சம்பந்தப்பட்ட மேட்டரை மகானில மணி என்றால் என்ன, விந்து என்றால் என்ன என்ற விளக்கம் சொல்லப்பட்டுச்சு. அந்த விளக்கத்தை விமர்சிக்கின்ற பொழுது அடையாளம் சொல்றாங்க, குதித்து வருதல், அதன் மூலமா அறிய முடியலையா, தெரியலையா அப்படின்னு சொன்னா அந்த அந்த வாடையை வச்சு நம்ம என்ன செய்யலாம், விளங்கலாம் என்று அந்த அடையாளத்தை சொல்லி தரப்பட்டதை ஆபாசமாக அசிங்கமாக சித்தரிக்கும் போது எப்படி சித்தரிச்சாங்க? குதிச்சுட்டு வரணுமா, இவங்க ஆராய்ச்சி செய்யறாங்களாம். எவ்வளவு அசிங்கமான ஆராய்ச்சி பாருங்க. இந்த ஆராய்ச்சி தான் உங்க மதுஹப் நூல் சொல்லுது, உங்க மதுஹப் நூல் சொல்லுது அப்படின்னு சொன்னீங்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மனிதன் படைக்கப்பட்டதை பற்றி சொல்கிற பொழுது, குலிக மிம்மா இன் தாஃபிக்,
குதித்து வரக்கூடிய இந்திரிய துளியிலிருந்து விந்திலிருந்து இந்த மனிதனை படைத்ததாக அல்லாஹ் சொல்கிறானே, குதித்து வரக்கூடிய விந்து அல்லாஹ் சொல்லும் போதே விந்து என்று சொன்னாலே அது குதித்து வருதுங்கிற அடையாளம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தரும் போது அது ரெண்டு சுல்புக்கு மத்தியில அதாங்க மேட்ரு. ஆனா விந்து ரெண்டு சுல்புக்கு மத்தியில எங்க வந்தா என்ன, குதித்து வருதல் என்பதை அல்லாஹ் அடையாளமாக சொல்லி இருக்கின்றான். அந்த அடையாளத்தை மையமாக வைத்து மதுஹப் நூலிலே அதை தெளிவுபடுத்தி இருக்கும் போது எவ்வளவு ஆபாசமா அசிங்கமா உங்க கற்பனை போச்சு. அதை எடுத்து சொல்கிற பொழுது ஆபாசம் சொன்னீங்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை ஆபாசமா சித்தரிக்கிறீங்களே. மனைவியின் விந்தை குடிக்கலாமா? குடிக்கலாம். பின்வரும் வசனம் அதுக்கு ஆதாரம். என்னடா பின்வரும் வசனம் அப்படின்னு பார்த்தா, விளைநிலம், பெண்கள் என்னவா விளைநிலம். எனவே இருக்குதா விளைநிலம் சொன்னதுக்கும் மனைவியினுடைய விந்தை குடிக்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? மகானில காட்டினாங்க, பெண்ணினுடைய முன்னுறுப்பை மனைவியினுடைய முன்னுறுப்பை சூப்புறது மக்ரூஹு, மனைவியினுடைய முன்னுறுப்பை பார்க்கிறது மக்ரூஹு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, அது மக்ரூஹு அருவருக்கத்தக்கதுன்னு ஒத்துக்கிட்டாங்க, உள்ளதில் படிச்சிருக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம், மனைவியாக இருந்தாலும் கூட அவங்களுடைய முன்னுறுப்பை பார்க்கறது தவிர்த்துக்கணும், அது அருவருக்கத்தக்க ஒரு காரியம்தான் என்று சட்டம் ஏற்றிருக்கிறாங்களே. இது ஆபாசமா? எது ஆபாசம் இல்லையா? குடிக்கலாம். மக்ரூஹுன்னு சொன்னது ஆபாசமா? ஆனா என்னவா, மனைவியோட விந்த குடிக்கலாங்க. என்னங்க சட்டம்? இல்ல இல்ல அதுக்கு குர்ஆன் ஆதாரங்க. எங்க மணினா என்ன, அது குதித்து வருதல், அது ஆபாசங்க. எங்க குர்ஆன்ல வருதுங்க அப்படின்னு சொன்னா முழிக்கிறாங்க. குர்ஆனில் உள்ள சட்டத்தை வைத்து மதுஹப் சட்டம் இயற்றப்பட்டதை ஆதாரமாக வைக்கிற பொழுது அதை ஆபாசமாக சித்தரிக்கிறார்கள். விளைநிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதை வச்சுக்கிட்டு மனைவியினுடைய விந்தை குடிக்கலாம் என்று சொல்கிறீர்கள். இந்த ஆபாசத்தை எங்க கொண்டு சொல்றது? இந்த வெக்கக்கேடு எங்க கொண்டு சொல்றது? அடுத்து என்ன, இந்த பிஜே கிளிப்பு போட்டாங்கன்னா படாத பாடுபடுறாங்க, படாத பாடு. இப்ப என்ன, பிஜேனுடைய குடும்ப விவகாரத்தை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவர் கட விவகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். மார்க்க சட்டத்தில் அவர் என்னென்ன பித்தலாட்டம் செய்தார், மார்க்கத்தில் என்னென்ன யூத நச்சு கருத்துக்களை பரப்பி இருக்கிறார், அதைத்தானே எங்க வாதம். மார்க்கத்திற்கு எதிரான குர்ஆனுக்கு எதிரான சட்டங்களை எப்படி எல்லாம் பரப்பி மக்களை வழிகெடுக்கிறார், அதுதானே வாதம். அவர் குடும்ப கதை பேசுறமா, அவர் கட கதை பேசுறமா, அவர் எப்படி நடந்தார் எப்படி ஓடுறாரு பேசுறமா? என்னங்க பிஜே சொன்ன உடனே பொங்குது பாருங்க. மேற்கனவே படிச்சு காட்டினாமா. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுஹப் சட்டத்தை சொன்னவங்க மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் அப்படி சட்டம் சொல்லுவாங்க. அதை நாங்களும் சொல்றோம், மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலமாக ஷிர்க் என்றால் என்ன என்று தெரியாம இருந்தாலும் சொல்லுவாங்க. மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் சுவனத்திலே ஒரு பெண்ணுக்கு பல பெண்கள் என்ற ஆபாசமான சட்டத்தை பதிவு செய்வார்கள். மூளைக்கு பகரமா சாணி இருந்தால்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்யறது புரியல. அந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும் தெரியுமா? யாருக்கு கத்து கொடுக்கறாங்க? நபிக்கு. சட்டப்படி எப்படி சொல்லணும் தெரிஞ்சிருக்குமா? யாருக்கு கத்து கொடுக்கறாங்க? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷிர்க்னா என்னன்னு தெரியல, யூத கத்து கொடுத்தாங்க. கத்து கொடுத்தது யாரு? யூதன். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி வியாபாரம் செய்யணும் கத்து கொடுக்கிறது யாரு? சொல்றமா இல்லையா? நமது பெற்றோர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தில் நிர்வாணமாக இருந்தார்கள். நிர்வாணமாக இருந்தாலும் பதிவு செஞ்சீங்களா ஆபாசமா? அது யூத கருத்துன்னு சொல்லி பைபிள்ல இருந்து எடுத்து காட்டினமே. எடுத்து காட்டின பிறகு அப்படி முழிச்சீங்களே. அங்க லிபாஸ் அப்படின்னு சொன்னா இறையச்சம் என்கிற ஆடைன்னு சொல்லி நழுவ பாத்தீங்களே. மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் இந்த சட்டத்தை நீங்க சொல்லுவீங்க. அடுத்து என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய சஹாபாக்களை எப்படியெல்லாம் மற்றப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள் சொன்னோம். சஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொள்கைக்காக என்ன ஆக்கியாச்சு, முட்டாளாக்கியாச்சு, ஷிர்கன் தெரியலன்னு. ஆனா சாப்பிடுறதுன்னு வந்த உடனே அது அபூஜஹல் மாதிரி முஸ்லிக்கிறதா கூட சாப்பிட்டுக்கலாங்க. சாப்பிடுறதுன்னு வந்த உடனே கறி சாப்பிட்டு ஆகணும்ல. சாப்பிடுறதுன்னு வந்த உடனே முஸ்லிக் அபூஜஹல் மாதிரி முஸ்லிக்கிறதான் சாப்பிட்டுக்கலாங்க. கொள்கை பாதுகாக்கப்படணும். இவர் அண்ணன் பீச்சை இருக்கிறார்ல, வகுத்த கொள்கை பாதுகாக்கப்படணும். மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் இந்த மாதிரி சட்டங்களை வகுப்பாங்க. அடுத்து என்ன, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பட்டறையில் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள், அவர்களுடைய பட்டறையில் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள் அவர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா காபிரா போயிட்டாங்க. அவர்களை பின்பற்றலாம் என்று சொன்னால் பித்அத்தினுடைய எல்லா வாசலும் திறந்து விடும். மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் இந்த வாசத்தை இவர்கள் பயன்படுத்துவார்கள். அடுத்து என்ன, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பட்டறையில் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள் காசுன்னு வந்த உடனே, பணம்னு வந்த உடனே அப்படி குர்ஆனை வளைக்க பார்த்தாங்க. காசுன்னு வந்த உடனே, பணம் வந்த உடனே குர்ஆனை வளைக்க பார்த்து அதற்காக கூட்டமா கூடி மசூரா பண்ணாங்க. மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் இந்த மாதிரி சட்டத்தை பதிவு செய்வார்கள். அடுத்து என்ன, இவங்க மதத்துல, இவங்க யூத மதத்துல ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரா, நகை எடுத்து
பாத்தீங்களா எங்க ஆட்கள் நகையை கீழே கடந்து எடுத்தாலும் அப்படி போய் ஒப்படைச்சிருவாங்க. காசுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா சஹாபா பெருமக்கள் காசுக்கு ஆசைப்பட்டு சட்டத்தை மாற்றினார்கள். மூளைக்கு பகரமாக சாணி இருந்தால்தான் இந்த மாதிரி சஹாபா பெருமக்களை பதிவு செய்வார்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இப்படி எத்தனை விஷயங்களை நாங்க பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், கொஞ்சம் கூட கவலை இல்லாம நான் கேட்கிறேன், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி, அவர்களுடைய அந்த சட்டத்தை, அவர்களுடைய ஹதீஸை, அந்த மறுக்கக்கூடிய அந்த போக்கை பத்தி எப்படி பதிவு செய்தீர்கள்? அவர்களுடைய மடியில் படுத்தார்கள் என்று சொன்னீர்களே, அவர்கள் மேல் சாய்ந்தார்கள் என்று சொன்னீர்களே, தனிமையில் இருந்தார்கள் என்று சொன்னீர்களே, மூளைக்கு பகரமாக சாணி இருந்தால்தான், யூத மதத்தில் இருந்தால்தான் இந்த மாதிரி சிந்தனை சிந்திக்க தோன்றும் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். மட்டுமல்ல, அந்நிய பெண் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அந்நிய பெண்ணாக சித்தரித்தீர்களே, தனிமையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் வீட்டுக்கு போனதாக சித்தீர்களே, மூளைக்கு பகரமாக சாணி இருந்தால்தான் இந்த மாதிரி யூத சிந்தனை, யூத புத்தி வரும் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். அது மட்டுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரவுடி என்றும் மிருகத்தனமானவர்கள் என்றும் ஃபிரௌனை மோசமாகவும் சித்தரித்து அந்த ஹதீஸை மறுத்தீர்களே, மூளைக்கு பகரமாக சாணி இருந்தால்தான், யூத மதத்தில் இருந்தால்தான் இது போன்ற கயமைத்தனமான, இது போன்ற ஆபாசமான, மார்க்கத்திற்கு எதிரான யூத சிந்தனையை இந்த மார்க்கத்தில் புகுத்தி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை மறுப்பீர்கள். நான் கேட்கிறேன், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பொய் சொன்னதில்லை. பொய் சொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்ட பொழுது கூட பொய் சொல்லவில்லை. ஆனால் ஒரு ஹதீஸை நீங்கள் பதிவு செய்து எங்கள் மாநபி அவர்கள் பொய் சொன்னார் என்று சித்தரித்தீர்களே. அடுத்த அமர்வு நாளைக்கு காலையில 10 மணிக்கு, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்வையாளர்கள் வந்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்று நம்ம பார்த்தோம், அதாவது மதுகபுல இருக்கக்கூடிய ஆபாசங்கள், கேவலங்கள், அசிங்கங்கள் எல்லாத்தையும் நம்ம அள்ளி போட்டவனையுமே நம்ம வைத்த வாதத்திற்கு பதிலே சொல்ல காணோம். நம்ம என்னென்ன கேள்வி கேட்டோமோ, செக்ஸ் புக்குனா எப்படி இருக்குமோ அதுக்குண்டான அனைத்து தகுதியும் மதுஹப் கிதாபுக்கு இருக்கின்றது என்பதற்குண்டான அடுக்கடுக்கான அந்த சான்றுகளை அள்ளி போட்டோம். இன்னும் சொல்ல போனால், அவர் என்ன வாதத்தை வைத்தாரோ, ஆபாசம் என்றால் என்ன தெரியுமா, ஒரு ஆபாசம் என்பது ஆம்பளைக்கு பொம்பளை சொல்றது, பொம்பளைகிட்ட போய் ஆம்பளை பேசுறது, இதுதான் ஆபாசம் என்று சொல்லி தெளிவா விளக்குனாரு. அப்ப ஆம்பளை ஒருத்தவன் அவனை அம்மனமா நிப்பாட்டி 4 பொம்பளைய போய் 4 பேரும் சேர்ந்து அவனுடைய ஆண் உறுப்பு எந்திரிக்குதா இல்லையா என்று பாரு என்று எழுதி வைத்திருக்கின்றீர்களே, இது கேவலம் இல்லையா, ஆபாசம் இல்லையா, அசிங்கம் இல்லையா என்று கேள்வியை கேட்கின்றோம். என்ன சொல்றாரு, ஒரு 10-12 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டாரு. திரும்ப திரும்ப அதையே, என்னது, உங்களுக்கு மூளை இருக்கிறதா, மூளையில் சாணி இருக்கிறதா, 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 இப்படியே போகுது. மனநோயாளியவே மாறிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு பாருங்க. திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுறன்ற மாதிரி டோட்டலா வச்ச கேட்ட கேள்விக்கு எங்க பதிலே, அப்பமா அப்பமான்னு விளக்கிட்டு இருந்தீங்களே, இதுக்கு எப்ப சொன்னீங்க பதிலுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். 40 வாரம் தொடர்ச்சியா மொட்டை ஓட்டா நாம ஆலிம் சாவாயிரலான்னா, நீங்க எல்லாம் அப்படிதான் ஆலிம் சாவானீங்களா? உங்களை எத்தனை பேர் இப்படி ஆலிம் சாவானாங்க? காலையில இருந்து கேட்கிறேன், நேத்து 12 மணிக்கு பிரிண்ட் அவுட் வாங்கினது, இது வரைக்கும் வாயத்துறை காணா. மூளை இருக்கிறதா, சாணி இருக்கிறதா, மூளை இருக்கிறதா, சாணி இருக்கிறதா, மூளை இருக்கிறதா, சாணி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே டோட்டல் திரும்ப திரும்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, வைக்கிற வாதத்திற்கு இவர்கள் பதிலளிக்கின்றார்களா? அதாவது மனைவியினுடைய சுவைக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அந்த வாசகம் கூட இல்லாத அளவுக்கு மார்க்கத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது, திருமறை குர்ஆன்ல எப்படி இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு பதில் சொல்றோம். ஆனால் என்ன எழுதி வைத்திருக்கின்றீர்கள், பெண்ணுறுப்பை சுவைக்கலாமா இல்லையான்றது தெளிவா அந்த பெண்குறி அந்த 2 தட்டுகளுக்கு மத்தியில் நடுவுல இருக்கக்கூடிய முளைக்காம்பை சூப்புவது மக்ரூஹுடன் ஆகுமாக்கப்பட்டுள்ளதுன்னு இருக்கு. அதுக்கு பதில் சொல்ற என்ன சொல்றாரு, அதெல்லாம் சொல்லிட்டாங்கல்ல, மக்ரூஹ் கூட சொல்லிட்டாங்கல்ல. பாருங்க, அதாவது இப்படி எழுதி வைத்திருக்கின்றார்களே, அதை அப்படியே போட்டுக்கிட்டு ஸ்லைடு போட்டு காட்டுறானே. ஸ்லைடு போட்டு காட்டும் பொழுது இந்த தெளிவா இருக்கின்ற ஸ்லைடு 65வது ஸ்லைட போடுங்க.
65வது ஸ்லைடில் அவ்வளவு தெளிவாக இருக்கின்றது. பெண்குறியை சூப்புவது உறுப்பை நாவினால் சூப்புவது மக்ரூவுடன் ஆகுமாக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது. அப்ப வெறுப்புக்குரியதுன்னு வந்துருச்சுல, அதுக்கடுத்து ஆகுமாக்கப்பட்டதுன்னு ஸ்லைடில் காட்டுறாங்களே 65 ஆகுமாக்கப்படுவது ஸ்லைடில் காட்டுறாங்களே, இல்ல பழசு இதுல ஸ்லைடில் காட்டுறாங்களே. இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய அசிங்கங்கள் ஆபாசங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விடுமே அப்படின்னு ஒரு சின்ன உறுத்தல் வந்துச்சா? வரல. அதையும் நியாயப்படுத்தி பேசுறாரு. வெறுப்புக்குரியதுடன் ஆகுமாக்கப்படுவதில் இருக்கு. அப்பனா என்ன சொல்ல வர்றீங்க? வெறுப்போட சப்புங்க நல்லா அப்படி சொல்ல வர்றீங்களா? சப்பிக்கிட்டே ரொம்ப நான் வெறுக்கிறேன் என்ன? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல? இதுக்கு கேள்வியை கேட்டா அப்படியே மறைக்கிறார், இருட்டடிப்பு பண்ணிட்டு மூளை என்று மூளையில சாணி இல்லை. மூளைக்குள்ள சாணி இருக்கிறவங்க கூட இப்படி எழுத மாட்டான். இன்னும் சொல்ல போனா நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்களே, இப்ப மூளைக்குள்ள மாட்டு ஐட்டம் இருக்கிறவன் எழுத மாட்டான், மனுஷ ஐட்டமா அது இருக்கிறவன் தான் இப்படி எழுதியிருப்பான். இன்னும் சொல்ல போனா ஏன் இவ்வளவு கேவலங்கள? ஒரு செக்ஸ் புக்கு தானே அது. நீ இந்த மாதிரி என்ன எழுதி வைத்திருக்கின்றீர்கள்? எப்படி உடல் ஆண் உறுப்பை எடுத்து பொண்ணு உறுப்பை தேய் எப்படி எழுதியிருக்கீங்க? அதே மாதிரி பெண் உறுப்பை தேய்க்கிறதோடு மட்டும் இல்லாம முளைக்காமை பிடிச்சி நெருடுன்னு எழுதியிருக்கீங்க. யூதனா பைபிள் எடுத்து காட்டினீங்களே, எடுத்து வாசிச்சோமே, இந்த மங்கானியில இருந்தானே எடுத்து வாசித்தோம். பதில் அளித்தீர்களா? அதற்கு பதிலளிக்க தானி இல்லை. என்னன்னு கேட்டா மூளைக்கு பதிலா சாணி இருக்கான்னா நம்ம கேட்டது சாணியை பத்தி. சாணினா உபச்சாரம் பண்ணவனை பத்தி நம்ம கேட்டா சாணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. விளங்குதா உங்களுக்கு என்ன விஷயம்? விளங்குதா? அப்ப என்னன்னா திசை திருப்பல். இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம எடுத்து போட்டோமா, இப்படி எடுத்து போட்டா கூட இப்ப நான் அடுத்து என்ன சொல்லுவாருன்னா, பாத்தீர்களா பெண்ணுறுப்பு சுப்பது மக்ரூஹ் என்று இருக்கின்றது, மூளையில சாணி இருக்கா என்ன இருக்குன்னு மறுபடியும் கேட்பாரு. இதுதான் இவருடைய ஸ்டைல. என்ன அப்படின்னா என்ன எவ்வளவு கேவலம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு அசிங்கம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, திருப்பி சொன்னதே சொல்றது. அப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி பயிற்றுவிக்கப்பட்டதனுடைய விளைவாகத்தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இங்க பாருங்க, ஆபாசா அந்த தடவுறத பிசைறது இருக்குல்ல, அதுலயே தெளிவா வருது. என்ன போட்டிருக்காங்க? 56வது ஸ்லைடு போடுங்க. 56வது ஸ்லைடுல அதாவது என்ன தெளிவா எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஒரு சொல்றாரு, அதாவது பெண்ணினுடைய மர்ம ஒரு மனைவியினுடைய மர்ம உறுப்பை பார்க்கறது கூட மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதான், உங்களுக்கு ரொம்ப பேணுதலாம். அப்படி பார்த்தா கண்ணு குருடாயிரம் வேற எழுதி வச்சிருக்கிறாங்க. சரியா? அப்ப சரி ஓகே, என்ன இவருடைய சட்டம் என்ன அப்படின்னா அதை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்க்கலான்றாங்க. அதுதான் விஷயம். அதாவது இந்த 4 பொம்பளைகளை கூட்டிட்டு போய் அடுத்து 400 எந்திரிக்குதா இல்லையான்னு பாரு, பிரச்சனை இல்ல. இதுதானே உங்களுடைய சட்டம். இது கேவலமான சட்டம் இல்ல, இது அசிங்கமான சட்டம் இல்ல. அதை தவிர மர்ம உறுப்பை பார்க்கறது பார்க்க மாட்டாங்களாம், பேணுதலாம். சரி, என்ன எழுதியிருக்கிறாங்க பாருங்க. அதாவது மிருகங்களுடைய புணர்ச்சியை பார்ப்பது மக்ரூவா எழுதிட்டாங்க. ஆனால் ஆசை குறைந்தவன் அவ்வாறு பார்ப்பதால் ஆசை உண்டாகும் என்றிருந்தால் அதையும் பார்க்கலாம் இருக்கு. அதாவது ஒரு நாயும் சேருது, அதை போய் ஒருத்தன் உத்து பார்த்துக்கிறதானா அவன் யாரு, எப்படிப்பட்டவன்? இப்ப நாயும் சேர பார்க்கறது சொல்லிட்டார்கள், மூளையில் சாணி இருக்கிறேன் இருக்கிறது. இப்ப மறுபடியும் கேட்பாரு அதே மாதிரி, என்ன இருக்கு மூளையில சாணி உள்ள எழுதின மாதிரி இருக்கா இல்லையா, அதை விட கேவலமாக மழை உள்ள எழுதின மாதிரிலாம் இருக்கின்றது என்று கேள்வியை கேட்ட, கேட்ட கேள்விக்கு பதில் அளித்தீர்களா? கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க உங்களுக்கு தானி இருந்ததா? ஒரு நாயும் சேர்றதை பார்த்தா இவனுக்கு மூடு ஆகும்னா நீ பாக்குறது கூடும், உனக்கு மூடு வரலையா போய் நாயும் சேர்றதை பாடுறா. இதை விட கேவலமா ஒருத்தன் சட்டம் எழுத முடியுமா? இதை விட கேவலமாக ஒரு சட்டத்தை ஒருவரால் எழுத முடியுமா? அந்த தெளிவா இருக்கு பாருங்க, போர்டில் காட்டுறோம். சரியா? இப்படி நாயும் பண்ணியும் சேர்றதை பார்த்தா தான் உனக்கு ஆசை வரும் அப்படின்னா, பொண்டாட்டி மேல ஆசை வராம பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். நாய் மேல பொண்டாட்டி மேல ஆசை வராம நாயோட போயிடுவான். இப்ப அதுக்கு சட்டம். இப்படி ஒருத்தவன் நாயோடு போனால், அந்த நாய் பன்னியோட சேர்ந்தால், அந்த பன்னி ஒரு பன்னி குட்டியை மனுஷ குட்டியை போட்டால் அவன் முன்னாடி தொழலாமா இல்லையா? சட்டம், அடுத்த சட்டம். விளங்குச்சா உங்களுக்கு? இப்படி ஒருத்தன் ஆடு ஏறுதுங்க, அந்த ஆடு ஏறுறத பார்த்துட்டு ஒருத்தன் இதுதான் தூர நோக்கு பார்வை. கேட்டா எப்படி தியாகம் செஞ்சு தூர நோக்கா சிந்திச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு ஆடு ஏறுறத ஒருத்தன் பாக்குறான், ஆசை, இவனுக்கு ஆசை வரல, ஆடு ஏறுறத பாத்துறான். சரி ஓகே, பார்த்தோன்னே இவனுக்கு மூடாயிருச்சு, ஆடை பார்த்து மூடாகுது, ஆடை விரட்டி விட்டுட்டு இவன் ஆடோட சேர்ந்துடுறான். இப்ப இவனுக்கு இது ஹத்து இருக்கா இல்லையா? ஹத்து கிடையாது. ஏன்? அது சுகம் ஒண்ணு நல்லா கிடைக்கல, பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்கவில்லை.
அதனால அவனுக்கு சட்டம் கிடையாது, ஹத்து கிடையாது. எழுதி வைத்திருக்கிறா இல்லையா? ஹஜ்ஜில போனா கூட இப்படி ஒருத்தன் ஆடோட போய் சேர்ந்தான்னா அவனுடைய ஹஜ் முடியாது என்று எழுதி வைத்திருக்கின்றீர்களே. அபு ஹனீஃபாவிடத்தில் ஹத்து இல்லை என்பதுதான் சரியான சட்டம் என்று எழுதி வைத்திருக்கின்றீர்களே. இது சரியா என்று நாம கேள்வி கேட்டா உங்களுக்கு மூளை இருக்கின்றதா, சாணி இருக்கின்றதா? இதுவா கேள்வி? இதை கேட்கறது இங்க வந்து உட்காரல. உங்களுக்கு பயான் பேசுனா தனியா பயான் பேசி டிவிடி வெளியிடுங்க, அதுக்கு வரல. கேட்கிற கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள். அப்ப வந்து ஆடு ஆடும் சேர்றதை பார்த்து விட்டு சேருவதை வந்து இவர் ஆசை வந்தா சேர்த்து விட்டு ஆடை விரட்டி விடுவாங்களாம். புள்ள வைக்குமா, அந்த புள்ள பின்னாடி தொழுதால் என்ன, அவனை அறுத்து திண்டால் என்ன என்று எழுதி வைத்திருக்கின்றீர்களே. உங்களுக்கு வெக்கம் என்பது இருக்கா இல்லையா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அடுத்ததாக ஹிதாயாவில் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. கௌலிஹி அலைஹிஸ்ஸலாம் 73வது கௌலிஹி அலைஹிஸ்ஸலாம் மன் ஸல்லா கல்ஃப ஆலிமின் தக்கியின் ஃபகஅன்னமா ஸல்லா கல்ஃப நபியின். ஒரு இறையச்சமுள்ள ஆலிமுக்கு பின்னால் தொழுவது ஒரு நபிக்கு பின்னால் தொழுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்ட்டு ஹனஃபி மதுஹப் நூல்ல ஹிதாயாவில் இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த செய்தி எங்க இருக்குன்னு நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு எடுத்து காட்டணும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அடுத்து இரண்டாவது ஹிதாயாவில் 74வது ருவி அன்னஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காஅ ஃபலம் யதவல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாந்தி எடுத்தார்கள், ஆனால் ஒழு செய்யவில்லை. இதுவும் ஹிதாயாவில் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இதையும் என்ன செய்யணும், நீங்க எந்த நபி மொழியில் இது இருக்குங்கிறத எடுத்து காட்டணும். அதே மாதிரி இன்னொரு செய்தி 75 பி தலீலி கௌலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னஹுமா ஃபர்லானி ஃபில் ஜனாபா வ சுன்னத்தானி ஃபில் உலூஇ. வாயு கொப்பளிப்பதும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதும் குளிப்பு கடமையானவர்களுக்கு ஃபர்லாகும், அதே மாதிரி ஒலு செய்பவர்களுக்கு சுன்னத்தாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹிதாயா என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹிதாயாவில் இடம்பெற்றிருக்கிறது. அது எந்த ஹதீஸ் நூலில் இருக்கிறது என்பதை என்ன செய்யணும், நீங்க எடுத்து காட்டணும். 76 கௌலிஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸலாத்து நஹாரி அஜ்மா. பகல் நேர தொழுகை இருக்கு, அது சத்தம் இல்லாமல் தொழுவதாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹிதாயா என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ கேட்கப்பட்ட அத்தனைக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று இந்த நூலில் இருக்குங்கிற ஹதீஸ் நூலில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும், எடுத்து காட்டணும். காட்டின பிறகு அதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம என்ன செய்வோம் வருவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மதுஹபு புத்தகங்கள் காம கொடூரர்கள் மட்டுமே படிக்க தகுதியான புத்தகமான கலை களஞ்சியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் உள்ள ஆபாசங்கள், அசிங்கங்கள், அருவறுக்கத்தக்க பேச்சுக்கள், அதே போல கேட்க சகிக்காத உளறல்கள் எல்லாவற்றையும் அள்ளி போட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க, பதிலுங்கிற பேர்ல என்ன உளறிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதுல ஒரு ஆபாசம் என்னன்னா, ரத்துல் முக்தார்ல குறிப்பிடுறாங்க, அவ் அதுகல தக்கரஹு ஃபி பஹீமத்தின் 41 ஸ்லைடு. சாதனத்தில் எண்ணெய் விடுதல். என்ன சாதனம்? நீங்க ஏதோ நட்டை டைட் பண்ற அந்த சாதனம் நினைச்சிடாதீங்க. இவங்க மதுக புத்தகத்துல சாதனம்னாலே என்னன்னு உங்க எல்லாத்துக்குமே விளங்கி இருக்கும். கடந்த நேரத்துல இருந்து சொன்ன விஷயங்களை எல்லாம் வச்சு அவ் அதுகல தக்கரஹு ஃபி பஹீமத்தின், தன்னுடைய உறுப்பை ஒரு விலங்கிடத்திலே நுழைத்தால், அவ் மைத்தத்தின் பிணத்திலே நுழைத்தால், மின் கைரி இன்சாலின் இந்திரியம் வெளியாகாமல் விலங்கிடத்திலேயோ பிணத்திலேயோ நுழைப்பானையானால் அவனுக்கு நோம்ப முடியாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே போல அவ் மஸ்ஸ ஃபர்ஜ பஹீமத்தின், விலங்கினத்தினுடைய சாமானை தடவினால், விலங்கினத்தினுடைய சாமான தடவி கொடுக்கிறாரு. அங்கிட்டு போய் எதுக்கு மசாஜ் பண்றாங்கன்னு தெரியல. அவ் கபிலஹா, அல்லது அதை முத்தமிட்டால், எப்படிப்பட்ட இச்சை உள்ளவன் அங்கிட்டு போய் முத்தம் கொடுப்பான்னு இதுல இருந்து விளங்கி கொள்ளலாம். ஃபன்ஸல, இந்திரியம் வெளியானால் அவ் அக்தரஃபி ஹிலிலிஹி, சோனத்துல ஒரு பொம்பளைக்கு பல ஆம்பளைன்னு சொல்லி ஆபாசமா சட்டம் எழுதி, அதுவும் குரான்ல இருந்து அது ஆதாரம் சொல்லி குரானை கேவலப்படுத்தி குரானை ஆபாச களஞ்சியமா மாத்திட்டு இருக்கீங்க. நாங்க இங்க வாதம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வந்ததுல இருந்து ஒரு நாள் கடந்து போச்சு, இன்னும் வரைக்கும் நீங்க ஆதாரம் தராம முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
நம் பெற்றோர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்துல நிர்வாணமாக தெரிந்தார்கள், ஆபாசமா சித்தரிச்சிருக்கீங்க. குர்ஆனை ஆபாச களஞ்சியமா மாத்திட்டு இருக்கீங்க. 2 நாள் ஆக போது, 1 நாள் கடந்து போச்சு, இன்னும் ஆதாரம் கொடுங்க ஆதாரம் கொடுங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். வாய மூடிட்டு இருக்கீங்க, ஒழுங்கான பதில் இல்ல. விந்திரிய துணியினுடைய அடையாளம் என்ன என்ற மகானியில் சொல்லப்பட்ட அந்த அடையாளத்தை, குதித்து குதித்து வருதல் என்று சொல்லப்பட்ட அந்த அடையாளத்தை ஆபாசம் அசிங்கண்டு சித்தரிக்கின்ற பொழுது குதித்து வரக்கூடிய விந்திலிருந்து இந்த மனிதன் படைக்கப்பட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி விந்தினுடைய அடையாளம் என்ன என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்ப அல்லாஹினுடைய குர்ஆன் ஆபாச களஞ்சியமா ஆக்கி வச்சிருக்கீங்களே என்று குர்ஆனையே ஆபாச களஞ்சியமா ஆக்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். குர்ஆனையே ஆபாசமாக சித்தரிக்கீங்க சொல்லிட்டு இருக்கிறோம். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகளையே ஆபாசமான கண்ணோட்டத்தோடு அணுகிறீர்கள் என்று நாங்க இங்க பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப மதுஹப் விட்டு வைப்பீங்களா? மதுஹப் நூல்கள்ல ஒரு மனிதன் பிணத்தோடு உறவு கொண்டால் என்ன சட்டம், பின்துவாரத்தில் உறவு கொண்டால் என்ன சட்டம், அவனுக்கு ஹத்து உண்டா இல்லையா, ஹத்தி என்கிற தண்டனை உண்டா இல்லையா என்று சொல்லப்பட்டதை கூட எழுதப்பட்டதற்கு மாற்றமா அப்படி சைக்கிளை செய்து ஆபாசம் வழிந்து ஓடக்கூடிய நிலையில உங்கள் வார்த்தைகளை அமைத்து ஆபாசமாக சித்தரித்து உங்கள் பேச்சையும் மூளையுமே ஆபாச களஞ்சியமாக ஆக்கி வச்சுட்டு மதுஹபுல ஆபாசம் சொல்றீங்களே, உங்க கொள்கையில என்ன ஆபாசம் இல்லையா? ஆபாசம் சொல்லி குர்ஆனை ஆபாசம் ஆக்கிரீர்கள் பதிவு செய்கிறோம். மனைவியின் விந்தை குடிக்கலாம், என்ன குர்ஆன் ஆதாரங்க? என்னங்க குர்ஆன் ஆதாரம்? விளைநிலம் அல்லாஹ் சொல்லிட்டான்ல, விளைநிலம் அல்லாஹ் சொன்ன பிறகு மனைவியோட விந்து குடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஆபாச களஞ்சியமா ஆக்கி வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நாங்க வாழ வச்சிட்டு இருக்கிறோம். வாழ மூடிட்டு இருக்கீங்க. மதுஹப் ஆபாச களஞ்சியம், அப்புறம் என்ன? ஆம்பளைங்க தொடையை காட்டலாம், தொடையை காட்டலாமா? சரி, நண்பர்களுடைய குடும்பத்துல நண்பர்களுடைய வீட்டுல போய் அவங்க குடும்பத்தோட அவங்க மனைவிகளோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். யாரோட? நண்பர்கள் வீட்டுக்கு போய் அவங்க பொண்டாட்டி புள்ள, இவங்க பொண்டாட்டி புள்ள எல்லாம் சேர்ந்து பக்கத்துல. அதுக்கு என்ன ஆதாரமா? குர்ஆன் ஆதாரங்க. ஆபாசத்தை விளைப்பதற்கு குர்ஆனை பயன்படுத்துறாங்க. லைஸ அலல் அஅமா ஹரஜுன் வலா அலல் அஅரஜி ஹரஜுன் வலா அலல் மரீலி ஹரஜுன் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை தொடங்குகிறானே. குருடர்கள் மீது பிரச்சனை இல்லை, நொண்டிகள் மீது பிரச்சனை இல்லை, நோயாளிகள் மீது பிரச்சனை இல்லை என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை தொடங்குகிறானே. அந்த வசனத்தில் உங்களுடைய பெற்றோர்களிடத்துல, உங்களுடைய சகோதரர்கள் வீட்டில், உங்களுடைய சாச்சிமார்கள் வீட்டில், உங்களுடைய மாமிமார்கள் வீட்டில் நீங்க சாப்பிடுறது என்ற ஒரு சட்டம் வருதுங்க. அந்த சட்டத்தில் உங்களுடைய நண்பர்களின் வீட்டில் நீங்கள் சாப்பிடுவதும் பிரச்சனை இல்லை. அவ் சதீகிக்கும் லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தஅகுலு ஜமீஅன் அவ் அஷ்தாதா, நீங்கள் சேர்ந்தோ அல்லது பிரிந்தோ சாப்பிடுறது பிரச்சனை இல்லைன்னு வருது. நண்பர் வீட்டுக்கு போனீங்க, சேர்ந்து சாப்பிடுறதோ பிரிந்து சாப்பிடுறதோ பிரச்சனை இல்லை வருது. அல்லாஹ் சொல்லிட்டானா சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் பிரிந்து சாப்பிட்டுக்கலாம், ஆம்பளை பொம்பளை சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். இப்படியாங்க ஆபாசமான சட்டை எடுப்பாங்க? சேர்ந்து சாப்பிடலாம் என்ன அர்த்தம்? ஆண்கள் ஆண்களோடு சேர்ந்து சாப்பிடுறது, பெண்கள் பெண்களோடு சேர்ந்து சாப்பிடுறது. இன்று நம் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் பெண்களை பெண்களோடு சேர்ந்து சாப்பிட வைப்போம், ஆண்களை ஆண்களோடு சேர்ந்து சாப்பிட வைப்போம். இவங்க என்ன சொல்றாங்க? ஆம்பளையும் பொம்பளையும் பக்கத்துல பக்கம் சாப்பிட்டுக்கலாமா? அதுக்கு இந்த குர்ஆன் வசனம் ஆதாரமா? அது எப்படி முடிக்கிறாங்க? நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் 2 குடும்பத்தார்களும் சேர்ந்து உணவு கொள்வது குற்றமில்லை. அந்நிய ஆண்களும் பெண்களும் தனித்திருப்பதை தடை செய்திருக்கும் இஸ்லாம் நெருங்கிய உறவினர்கள் கூட்டமாக சேர்ந்து உண்ணலாம், அது குற்றமாகாது என்று கூறுகிறது என்று சொல்லிட்டு ஆணும் பெண்ணும் ஒட்டி உரசுவது போன்றவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆணும் பெண்ணும் ஜட்டி வந்து இவங்கள்ட்ட போட்டுக்கலாம், தொடையை காட்டிக்கலாம், ஆனா ஒட்ட கூடாது. ஒட்ட கூடாது. பக்கத்துல அடுத்த முன்னாடி உட்கார வச்சுக்கலாம், அடுத்த முன்னாடி உட்கார வச்சு தொடையை காட்டிக்கலாம், தொடையை காட்டிக்கிட்டு ஒட்ட கூடாது. அதுதானே ஆபாசம். தொட்டு கூடாது, ஜட்டியோடு உட்கார்ந்துக்கலாம்ல. அடுத்த முன்னாடி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஒட்டியாத, பக்கத்துல உட்காந்துக்க. ரோசம் எழுதுவாங்களா? ஒட்டியாத, அடுத்த பக்கத்துல பொன்னாடி பக்கத்துல உட்காந்துக்க. உரசிடக்கூடாது, ஒட்டிடக்கூடாது. இதான் குர்ஆன் தடை செய்யுது. மற்றபடி என்ன செஞ்சீங்களா? பக்கத்துல என்ன செஞ்சீங்களா? நெருங்கி உட்காந்துக்கலாம். எவ்வளவு ஆபாசமாக குர்ஆனை ஆபாச களஞ்சியமா ஆக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு பதிவு செஞ்சிட்டு இருக்கிறோம். குர்ஆன் நீங்க செய்கிற ஆபாசத்திற்கு குர்ஆனை ஆதாரமாக சொல்கின்ற பதிவு செஞ்சிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒரு பதிலையும் காணோம். மதுஹபுல ஆபாசம், மதுஹபுல ஆபாசம், மதுஹபுல ஆபாசம், மதுஹப ஆபாசப்படுத்துறீங்களே. அடுத்து போன வாரத்தில் ஒன்று வச்சாங்க. விபச்சாரத்திற்கு ஒரு பெண்ணை வாடகை பேசி அந்த பெண்ணோடு ஒருத்தன் விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொன்னால் அபூ ஹனீஃபா இமாம்ட்ட ஹத்து இல்ல, அபூ ஹனீஃபா தண்டனை இல்ல. விபச்சாரம் செய்ய தூண்டுது, விபச்சாரம் குறையுமா? விபச்சாரம் செய்வதை தூண்டுது அப்படின்னு பதிவு செஞ்சாங்களே. அடுத்து இன்னொரு ஒரு ஆள் பதிவு செய்யறாரு. என்ன பதிவு செய்யறாரு? லவ் இத்தா அன்னஹா ஜௌஜதஹு, ஒருவன் விபச்சாரத்தை மாட்டிக்கிட்டான்,
மாட்ட பிறகு இது என்னுடைய மனைவிதான் என்று வாதிடுகிறான். அப்படி வாதிட்டால் போல ஹத்த அவனுக்கு தண்டனை இல்ல. ஒயின் காணத்து ஜௌஜத்தன் லில் கைர், உங்க பெருச பீட்டு கொடுத்து ஒயின் காணத்து ஜௌஜத்தன் லில் கைர், அடுத்தவனுக்கு மனைவியா இருந்தாலும் சரி மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா இது என் மனைவி தான் வாதிட்டா அப்படின்னு சொன்னா அவனுக்கு தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே. மதுஹப் நூல்ல என்ன சொல்லப்பட்டுச்சு? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருவன் வாடகைக்கு ஒரு பெண்ணை விபச்சாரத்திற்கு வாடகைக்கு பேசி விபச்சாரம் செய்தான், ஹத்து இல்ல ஹத்து இல்லன்னு சொன்னாங்களே. எதன் காரணத்தினால சொன்னாங்க? ஹத்து இல்ல, என்ன தண்டனை உண்டு? அது இருக்கிறத ஏன் இப்படி செஞ்சீங்க? ஹத்து இல்லைங்க எதனால? ஏனென்றால் ஒரு வாடகைக்காக வேண்டி ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்தான் என்று சொன்னால் அது முத்ஆ என்கிற ஒரு சட்டத்தை போன்று இருக்கிறது. முத்ஆ என்கிற ஒரு திருமணம் ஆரம்பத்தில் ஆகுமாக்கப்பட்டு பிறகு தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட அது முத்ஆ என்கிற அந்த நிக்காஹுக்கு முத்ஆ என்கிற அந்த சட்டத்திற்கு ஒப்பாக இருக்கிற காரணத்தினால உடனடியாக ஹத் என்கிற தண்டனை கொடுத்துட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் சட்டம் இருக்குங்க. இவங்க ஹனஃபி பதிவு செய்றாங்களே, அல் இக்தியார் லி தஈலில் முக்தார் என்கிற நூல்ல பதிவு செய்றாங்க. ஆனால் அவன் தஅஸீர் என்கிற தண்டனை வழங்கப்படுவான், அரசாங்க ரீதியான தண்டனை வழங்கப்படுவான். இங்கே கையத பினஃபில் ஹத்தி, ஹத் என்கிற தண்டனை இல்லை என்று குறிப்பிட்டு சொன்னார்களே, ஏன் தெரியுமா? லி அன்ன தஅஸீர வாஜிபுன், தஅஸீர் என்கிற அரசாங்க ரீதியான தண்டனை வாஜிபு. எப்படிப்பட்ட தண்டனை? எப்படி எல்லாம் தண்டனை கொடுக்கலாம்? யூஜஉ பில் லர்பி ஷதீதி அஷத்தமா யகூனு மின தஅஸீரி சியாசத்தன், மிக கடுமையான முறையில, மிக மோசமான முறையில, மிக கொடூரமான முறையில அரசாங்கத்தின் அடிப்படையில, ஆட்சியின் அடிப்படையில அவனை அடிச்சு வெளுக்கணுங்கிறாங்க, அடிச்சு வெளுக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் பதிவு செஞ்சார்களா? அடுத்து என்ன? ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சு மாட்டிக்கிட்டான், விபச்சாரம் செஞ்சு மாட்டி இது என் பொண்டாட்டி தான் வாதிட்டான். அப்படி வாதிட்டான்னு சொன்னா அடுத்தவன் பொண்டாட்டியாக இருந்தாலும் அடுத்தவன் மனைவியாக இருந்தாலும் அவனுக்கு ஹத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்களே. ஹத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, எந்த அடிப்படையில் சொன்னாங்க? எந்த அடிப்படையில் சொன்னாங்க? எங்க மனைவிண்டு வாதிடுறா, அவளும் பேசாம இருக்கிற, மனைவிண்டு சொல்றான், அவன் புருஷன் தாங்கிற, அவனும் மனைவிங்கிற, இவனும் புருஷன் இருக்கிறா, ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் இந்த மாதிரி வாதத்தை வைக்கின்ற பொழுது சாட்சி இருந்தாலும் கூட என்னங்க தண்டனை கொடுப்பீங்க? என்ன தண்டனை கொடுப்பீங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு சட்டம் சொல்றாங்க, இந்த சட்டத்தை இழிவுபடுத்தினாங்கல்ல. அல்லாஹ் சொல்றான் அடுத்த பொண்டாட்டியா இருந்தாலும் அப்படின்னு கேட்டாங்கல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சுன்னா குற்றம் வச்சான்னு சொன்னா 4 சாட்சி வரணும். 4 சாட்சி வந்தா 4 சாட்சி கண்ணால 2 சாட்சி வரணும். 4 சாட்சி வந்து சாட்சி சொன்னாலும் தண்டனை, இல்லைன்னா தண்டனை கொடுக்க முடியாது. 3 பேர் பார்த்தான், 3 பேர் பார்த்தான். அடுத்தவன் பொண்டாட்டி கூட தான் ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சான், அடுத்தவன் பொண்டாட்டி கூட தான் ஒருத்தன் படுத்து கிடந்தான். 3 பேர் கண்ணால பார்த்தான். பார்த்துட்டு வந்து என்ன செய்யறான்? நான் பார்த்தேன், விபச்சாரம் செய்யறத பார்த்தேன்னு சொன்னா இங்க தண்டனை கொடுக்க முடியுமா? இங்க ஹத் இருக்கிற தண்டனை கொடுக்க முடியுமா? விபச்சாரம் செய்தது உண்மை, அடுத்தவன் மனைவியோடு படுத்தது உண்மை, அடுத்தவன் மனைவியாக இருந்தாலும் அடுத்தவன் மனைவியோடு ஒருவன் படுத்து கிடந்தது உண்மை, விபச்சாரம் உண்மை, 3 பேர் பார்த்தது உண்மை. ஆனா தண்டனை கொடுக்க முடியுமா? உடனே சொல்லுங்க நீங்க. பாத்தீங்களா, அடுத்தவன் மனைவியோடு படுத்து கிடந்து 3 பேர் அதை கண்ணால பார்த்துட்டாலும் கூட குர்ஆன் வந்து தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. அப்படி ஜினாவை அதை அனுமதிக்குது, விபச்சாரத்தை தூண்டுது. சொல்லுவீங்களா நீங்க? 3 பேர் கண்ணால் பார்த்த சாட்சி இருந்தாலும் கூட யாரு 3 பேரும் பார்த்துட்டு வரான், சாட்சி 4வது சாட்சி இல்ல, இவன் முதுல தான் அடி, இவனுக்கு தான் 80 கசையடி கொடுக்கணும். யாருக்கு கசையடி? விபச்சாரத்தை கண்கூடாக பார்த்து வந்து விபச்சாரம் செஞ்சாங்க சாட்சி சொல்லி நிக்கிறானே, அந்த 3 பேரு 2 பேரு ஒரு ஆளு, அவனுக்கு தான் தண்டனை, அவனுக்கு 80 கசையடி கொடுக்கணும். மார்க்கம் சொல்கிறது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார்கள். ஒரு சஹாபி வந்து என் மனைவி இடத்தில் ஒரு விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொல்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, ஆதாரம் இருக்குதா? ஆதாரம் இல்ல. அப்ப உனக்கு 80 கசையடினாங்க. ஏன் மனைவியோட ஒருவர் படுத்துட்டு வந்துட்டாங்க நான் சொல்றேன், விபச்சாரம் என் மனைவி செஞ்சிட்டாங்கன்னு சொல்றேன். ஆதாரக்கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, கண்ணால பார்த்திருக்கிறாரு, இவர் மனைவியுடன் ஒருவர் படுத்திருக்கிறாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, அல் பையினா, அத்தாட்சி தருவீங்களா? அவ் ஹத்துன் ஃபீ வஹரிக, அல்லது உங்களுக்கு 80 கசையடி. யா ரசூலல்லாஹ், இதா அரா அஹதுனா அலா இம்ரஅத்திஹி ரஜுலன், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருவர் அவர் தன் மனைவி இன்னொருத்துடன் படுத்து கிடப்பதை பார்த்தான் என்று சொன்னால் என்தலிக்கு எல்தமிசுல் பையினா, தான் மனைவி இந்த கோலத்தில் இருப்பதை பார்க்கிறதுக்கு இன்னொருத்தன் கூட்டு வருவாங்களா? தான் மனைவியை பார்ப்பதற்கு, அந்த கோலத்தில் பார்ப்பதற்கு இன்னொரு மனிதனை தேடி கூட்டு வருவார்களா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் பையினா, இல்ல இல்ல, 4 சாட்சிகளை கொண்டு வந்துதான் ஆக வேண்டும். வ இல்லா ஹத்துன் ஃபீ லஹரிக, இல்லை என்றால் உங்களுக்கு 80 கசையடி. யாருக்கு 80 கசையடி? விபச்சாரம் செஞ்சவங்களுக்கு கிடையாது, நான் பார்த்தேன் என்று சொன்னவங்களுக்கு. அதுக்கு பிறகு அல்லாஹ் வசனம் இறக்குகிறான், விபச்சாரம் மனைவி விபச்சாரம் செய்வதை கணவன் பார்த்தார் என்று சொன்ன என்ன சட்டம் உண்டு? இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேள்வி கேட்கிறார்கள்?
அதை நம்ம கவனிக்கணுமா இல்லையா? அப்ப விபச்சாரம் நடந்தாலுமே, அடுத்தவன் மனைவியோடு படுத்தாலுமே, என்னென்ன காரியங்கள் நடந்தாலுமே மார்க்கத்தின் அடிப்படையில அந்த விபச்சாரத்தை நிரூபிக்கப்பட்டால் தான், மார்க்கத்தின் அடிப்படையில அந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில அது நிரூபிக்கப்பட்டால் தான் விபச்சாரத்தினுடைய அந்த ஹத்தை கொடுக்க முடியும் என்பதை இங்க நாம் பதிவு செய்கிறோம். அப்ப மனைவி அவனு சொல்ற, கணவன் இவன் சொல்றான். எப்படி எனக்கு சொல்லுவீங்க? நீங்க வந்து ஒரு உங்க உதாரணம் சொல்லணும்ல, மும்பைக்கு போனீங்க, பாமைக்கு போனீங்க, அல்லது வெளிநாட்டுக்கு போனீங்க, லாட்ஜில் தங்குனீங்க, மனைவியோட தங்குனீங்க வச்சுக்குவோம். வந்து போலீஸ் பிடிச்சான், என்னங்க இல்ல என் பொண்டாட்டின்னு சொன்னா அது விபச்சாரம்ல, தூக்கிட்டு போய் ஹத்தடிக்கலாமா? எல்லாம் கையில தூக்கிட்டு போவாங்களா ஆதாரத்தை? இது எந்த காலத்தில் சொல்லப்படுது அதையும் கவனிக்கலாமா இல்லையா? எல்லாரும் எல்லா காலகட்டத்தில் ஆதாரத்தை தூக்கிட்டு அலையிறானா? அப்ப அவனும் ஒத்துக்கொள்கிறான் மனைவி என்று, இவனும் ஒத்துக்கொள்ள நான் புருஷன் என்று, என் மனைவிதான் என்று உறுதியாக வாதாடுகிறான். அவன் வாதாடுகிற பொழுது எதிர்சாட்சி இல்லைங்கும் போது, இல்ல உன் மனைவியா இருந்தா அவனை ஹத்தடிச்சு கொல்லதான் செய்வேன், இல்ல உன் மனைவியா தான் வெட்டி கொல்லதான் செய்வேன், இப்படியா வாழ வைக்கிறது? அப்ப மார்க்கத்தின் அடிப்படையில், ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாம் எதையும் அணுக வேண்டும் என்பதை இங்கே நாம் பதிவு செய்கிறோம். அடுத்து என்ன, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஹத் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாலே உடனே என்ன வாத வராங்க, அதுனா ஒண்ணும் கிடையாது, ஹத்தில தண்டனை இல்ல, விபச்சாரம் தூண்டுது சொன்னாங்களா? எப்படி அடிக்கணும்னு சொன்னாங்களா? இனி எப்படி எல்லாம் அடிக்கணும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இமாம்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார்கள், என்னென்ன குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பட்டியலை ஃபுல்லும் நாங்கள் இப்ப என்ன செய்வோம், அடுத்தடுத்து வாசிப்போம். ஹத்துனா என்ன, ஹத் என்றால் என்ன? மார்க்கம் நிர்ணயித்த, குர்ஆன் நிர்ணயித்த தண்டனை. அது விபச்சாரத்திற்கு என்ன தண்டனை நிர்ணயித்தது? கம்ருக்கு என்ன தண்டனை நிர்ணயித்தது? கதுப்புக்கு ஒருவனை அவதூறு கூறினான் என்றால்